கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்கப் போகிறோம் என்பதை ஒரு படத்தொகுப்பை பார்த்த பிறகு பயணிக்கலாம். அவர்கள் யாருமே மதிக்கிறதில்ல தம்பிதுரையை. நீங்க பாத்தீங்கன்னா பேட்டி கொடுக்கறதுக்கு வரும்போது கூட அவர் தனியா தான் வராரு. ஒரு மூன்றாம் தர அரசியல்வாதியை போல திரு ஜெயக்குமார் அவர்கள் கருத்து சொல்லுகிறார்கள். இப்படி கருத்து சொல்லுகின்ற பொழுது நாங்கள் எப்படி அவர்களோடு பேச முடியும்? தினகரனை வெளியேற்றி ஏதோ ஒரு நாடகத்தை அவர்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மக்களை சந்திக்கின்றோம். அவங்க 2 பேர்கிட்ட ராஜினாமா கடிதம் வாங்கணும். அவர்களுக்கு பயம் வந்து விட்டது. பேச்சுவார்த்தை பேசினால் அங்கே இருக்கின்ற அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் OPS அவர்கள் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று சொல்லிவிடுவார்கள் என்ற காரணத்தினால் இந்த பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருப்பதற்குரிய தடைகளை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு தயார், இப்படித்தான் ஆரம்பித்தார் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம். அந்த நொடியில் அரசியல் காட்சிகள் அசுர வேகத்தில் மாறத் தொடங்கின. நள்ளிரவு பேச்சுவார்த்தை, நடுக்கடலில் சந்திப்பு எல்லாம் நடந்தன. அதனைத் தொடர்ந்து OPS தரப்பிடமிருந்து ஒவ்வொன்றாக நிபந்தனைகள் வரத் தொடங்கின. தினகரனை நீக்குங்கள் என்றார்கள். உடனே ஒதுங்கிக் கொண்டார் தினகரன். ஆனால் அதுவும் போதாது, ராஜினாமா கடிதம் வேண்டும், சசிகலாவும் ராஜினாமா செய்ய வேண்டும், தேர்தல் ஆணையத்தில் தரப்பட்ட மனுக்களை திரும்ப பெற வேண்டும் என்று OPS தரப்பு மெல்ல மெல்ல கையை ஓங்கத் தொடங்கியது. சட்டென்று சுதாரித்துக் கொண்ட அமைச்சர் ஜெயக்குமார், மனுக்களை எல்லாம் திரும்ப பெற முடியாது, வேண்டுமானால் நீங்கள் மனுக்களை வாபஸ் பெறுங்கள் என்று பதிலடி கொடுத்திருக்கிறார். இன்னும் சில தினங்களில் 2 அணியினரும் இணைய போகிறார்கள் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருக்க, ஏன் இந்த திடீர் திருப்பம் என்ற கேள்வி எழுகிறது. இதுவே இன்றைய கேள்வி நேரத்திற்கான களத்தையும் 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. நடக்கும் நிகழ்வுகள் வழக்குகளிலிருந்து விடுபட தினகரன் நடத்தும் நாடகமா? இணைப்புக்கு முயற்சிக்கும் ஜெயக்குமார் தம்பிதுரையை OPS தரப்பு விமர்சிப்பது ஏன்? வெற்றிடத்தை நிரப்பும் தகுதி OPS-இடம் மட்டும்தான் இருக்கிறதா? தினகரன் ஆதரவாளர்கள் திடீரென எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தது ஏன்? இதற்கு மேலும் இணைப்பு சாத்தியம்தானா? இன்னும் பல கேள்விகளுடன் இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. மீண்டும் வரவேற்கின்றேன். நிபந்தனை போடும் OPS அவர்கள் இறங்கி வருவாரா EPS? இந்த தலைப்பில் தான் நம்ம வாதத்தில் வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்கள் வணக்கம். OPS அணியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள் வணக்கம். இது மட்டுமல்லாமல் நம்மோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மூத்த தலைவர் திரு தா பாண்டியன் அவர்களும் இணைய இருக்கிறார். அதிமுக அம்மா தரப்பிலிருந்து திரு தீரன் அவர்களும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். நம்ம தொடர்ந்து வாதத்திற்குள் பயணிக்கலாம். திரு தூத்துக்குடி செல்வம், உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு பெரிய முன்னெடுப்பை உங்கள் மாற்று தரப்பிலிருந்து செஞ்சாங்க, ஒதுங்கி கொள்ள வேண்டும் அப்படின்லாம் சொன்ன பிறகு இன்றைக்கு உங்கள் தரப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பில் சசிகலா, நடராஜன், திவாகரன் நடத்தும் நாடகம், இதை நாங்கள் நம்ப மாட்டோம், அந்த செய்தி எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்களே, எந்த அடிப்படையில்? இல்லை, என்ன விஷயம்னா, திரு தினகரன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட உறுப்பினர் இல்லைங்கிறது தான். முதல்ல நீங்கள் தொடக்கத்திலிருந்து என்ன கேட்டிங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட உறுப்பினரே இல்லை. பல நிகழ்ச்சிகளில் நம்ம தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லேயே பதிவு பண்ணியிருக்கோம். 2011 டிசம்பர் 19 மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் திருமதி சசிகலா உள்ளிட்ட தினகரன், திவாகரன், பாஸ்கரன் அனைவரையும், அவருடைய குடும்பத்தை சார்ந்த 14 பேரை 2011 டிசம்பர் 19 கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. 2012 மார்ச் மாதம் திருமதி சசிகலா அவர்களை மட்டும் அவர், நான் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு எதிராக துரோகம் செய்திருக்கிறார்கள், சதி செய்திருக்கிறார்கள் என்பது அதெல்லாம் பழைய கதை. என் கேள்வி திரு செல்வம், என் கேள்விக்கு வந்துருங்க. அதெல்லாம் பேசியாச்சு. அந்த தரப்பிலிருந்து அவங்க எல்லாம் விலகுங்க. அவர் சொல்ற, நான் நேத்தே ஒதுங்கிட்டேன், இந்த அறிவிப்பு வந்ததிலிருந்து நான் ஒதுங்கிட்டேன். இதுல என் கேள்வி என்னன்னா, அந்த தரப்பிலிருந்து திரு வீரமணி அவர்கள், அமைச்சர் வீரமணி அவர்கள் மிக கடுமையா அவரை விமர்சிக்கிறார். இந்த 2 பேர் தான் சொன்ன பிறகு நீங்க என்ன ஏன் முழுசா என்ன விஷயம்? இப்ப நாங்க சொல்ற கோரிக்கையை நீங்க ஒன்னும் ஏத்துக்கிடல. அவங்க என்ன விஷயம்னா, மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவருடைய மரணத்தில் இருக்கிற பொதுமக்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கும்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற 1.5 கோடி தொண்டர்களுக்கும் இருக்கிற சந்தேகத்தை தீர்ப்பதற்கு சிபிஐ விசாரணை வைக்கணும்னு சொன்னால் ஏன் வந்து இன்றைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு பரிந்துரை செய்ய வேண்டியதை ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியதானே, சிபிஐ கேட்க வேண்டியதானே, ஏன் பண்ண மாட்டேங்காரு? ஒன்று. ரெண்டாவது, இப்போ இன்னைக்கு என்ன கேட்டிங்கன்னா சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது, தேர்தல் ஆணையத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு, விசாரணை நிலுவையில் இருக்கு. இதில் இருந்து அவங்க எஸ்கேப் ஆகி எப்படியாவது இன்னும் கூட தினகரனும் திவாகரனும் அவருடைய சசிகலாவுடைய குடும்பமும் பின்னணியில் இருக்கு நாங்கள் சந்தேகப்படுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ அவங்களுக்கு மடியில் கணம் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை. சசிகலா குடும்பத்தை நான் இன்னும் கூட இந்த விசாரணை சிபிஐ விசாரணை கேட்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு தயங்குவதற்கு காரணமே கூட சசிகலா குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கான முயற்சி நாங்கள் சந்தேகப்படுறோம். ஒரு பேச்சுவார்த்தையை தோக்குறீங்க. ஆமா, அந்த குடும்பத்தை ஒதுக்கி வைக்கணும்னு சொன்னீங்க. இருங்க சார், திரு ஜெயக்குமார் அவர்கள் அந்த ஒரு குடும்பத்தை நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம் சொன்னார். இப்ப என் கேள்வி, முதல்ல திரு தினகரன் அவர்களை ஒதுக்கி வைத்தது உங்கள் தர்ம யுத்தத்திற்கு கிடைத்த முதல் வெற்றின்னு சொன்னீங்க, முதல் நாள் சொன்னீங்க. இரண்டாவது நாள் வந்து சொல்றீங்க இதுவே ஒரு நாடகம். நீங்க அதுல போட ஒண்ணு கவனிக்கலையே. நான் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய மாட்டேன். காரணம் என்னன்னு கேட்டா, இது திருமதி சசிகலா அவர்களால் நியமிக்கப்பட்ட என்னை நீக்குவதற்கு யாருக்கு உரிமை இல்லை, நானும் ராஜினாமா செய்ய மாட்டேன். இதை திருமதி சசிகலா அவர்களிடத்தில் கலந்து பேசின பிறகுதான் முடிவெடுப்பேன்னு சொல்றதுலயே நீங்க அதில் வந்து எங்களுக்கு ஏற்படுகிற சந்தேகம் அங்கே தொக்கி நிற்குதா இல்லையா, அதற்கான நியாயமான காரணம் அதில் இருக்கா இல்லையா? திருமதி சசிகலாவையும் தர்ம யுத்தம் இன்னும் வெற்றி பெறல இல்ல, தர்ம யுத்தத்தினுடைய வெற்றியின் தொடக்கம் தான் அவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் கூட என்ன கேட்டீங்கன்னா, எல்லை தாண்டிய தவறுகளை செய்த காரணத்தால் ஆர்கே நகரில் மிகப்பெரிய அளவில் பணப்புழக்கம் 89 கோடி ரூபாயை கொட்டி வேண்டாம், நம்ம அதுக்குள்ளெல்லாம் வேண்டாம், நம்ம தெளிவா இன்னைக்கு இல்ல நீங்க கொடுத்த பிரஸ் மீட்டுக்கே வந்துடலாம். இப்போ சசிகலா அவர்கள், தினகரன் அவர்கள், திவாகரன் அவர்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு டிராமாவா அரங்கேற்றுங்க. நிச்சயமா நாங்க என்ன கேட்கிறோம்னு கேட்டீங்கன்னா, திரு ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய அண்ணன் KP முனுசாமி அவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க எங்கிட்ட எந்த நிபந்தனையும் கிடையாது, திருமதி சசிகலாவுடைய குடும்பம் ஒட்டுமொத்தமாக எந்த நிபந்தனையும் கிடையாதுன்னு சொல்லாதீங்க. நிச்சயமா கிடையாது. இன்னைக்கு பிரஸ் மீட்ல என்ன ரெண்டே கொடுத்த இருங்க சார், நீங்க கொடுத்த நிபந்தனைன்றது ஒன்னொன்னா முளைச்சு வந்துகிட்டே இருக்கு, எந்த நிபந்தனை இல்லைன்னு சொல்லாதீங்க. கொஞ்சம் அனுமதிங்க. அதாவது ரெண்டே நிபந்தனை. ஒன்னு, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய மரணத்தில் மக்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் இருக்கிற சந்தேகத்தை தீர்ப்பதற்கு மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை கமிஷன் தொடங்கணும், அமைக்கணும். ஒன்று. இன்னொன்று, திருமதி சசிகலாவினுடைய குடும்பத்தை நாங்கள் இந்த இயக்கத்திலிருந்து முற்றிலுமாக நீக்கிவிட்டோம் என்று அறிக்கை பத்திரிகையாளர்கள் மத்தியில் அறிக்கை யார் எடப்பாடி பழனிசாமி அல்லது அவருடைய தரப்பு அவரே சொல்லணும். இப்ப ஜெயக்குமார் சொன்னது என்ன சார்? ஜெயக்குமார் இன்னொன்னு கூட சொல்றாரு, ஒரு மூத்த அமைச்சர் நீண்ட காலமா இருக்கிறவர் என்ன சொல்றாரு, ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு, டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு இல்ல சார் இப்படிப்பட்ட என்ன கேட்டீங்கன்னா இப்படிப்பட்ட சண்டைகளை சச்சரவுகளை என்கிட்ட இருக்கக்கூடிய பட்டியல்ல பெரும்பான்மையான உங்கள் எதிர் முகாம்ல இருக்கிற பலர் முன்னணியான நிர்வாகி வீரமணி அவர்கள் பேசுறார், இந்த 2 பேரை நீக்கினதை விட எங்களுக்கு சந்தோஷமான விஷயம் வழி கிடையாது சார். கிராமத்துல மக்கள் வந்து சாதாரண மக்கள் கூட 1% அதிமுக தொண்டனும் சரி, 1% பொதுமக்களும் திருமதி சசிகலா குடும்பத்தை ஆதரிக்கிறவர்களை ஆதரிக்க தயாராக இல்ல. அதெல்லாம் ஓகே சார், அவங்களும் தான் ஆதரிக்கல, இப்ப எதிர் முகாமும் தான் ஆதரிக்கல, வழி கிடையாது. அதுக்கு நீங்க உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. ஒரே ஒரு சார் ஒண்ணுக்கு வந்துடலாம் சார், இதுக்கு உள்நோக்கம் இருக்கா இல்ல அவங்க உள்ளபடியே திறந்த மனதோடு இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? நிச்சயமாக இந்த எடப்பாடி பழனிசாமி அல்லது அவரை சார்ந்தவர்களுடைய குரல் யார் குரல்னா ப்ரோ வாய்ஸ் ஆஃப் சசிகலா ஃபேமிலி. சரி, நம்ம பேசுவோம். திரு தா பாண்டியன் அவர்களும் இணைகிறார், அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்ல வேண்டும். திரு தா பாண்டியன் அவர்கள், ஒரு கட்சிக்குள் நடக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை தான், இதை ஒரு மாற்று கட்சி தரப்பிலிருந்து சொல்வதற்கு சில தயக்கங்கள் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு மூத்த அரசியல்வாதியாக கடந்த இந்த 3 நாட்களாக நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை எப்படி பார்க்கிறீர்கள் நீங்க? நீங்கள் முதலிலே சொன்னது மாதிரி இது அந்த குடும்பத்திற்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை. பேசத் தொடங்கினால் பலரும் வருத்தப்படுவார்கள். ஏனென்றால் உண்மை சிலரை கட்டாயம் சுடும். இது டெல்லியிலிருந்து தொடங்கியிருக்கிறது என்பதை எங்களது கட்சியின் சார்பில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், மற்றவர்களும் அரசியல் தலைவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், தலைமைச் செயலாளர் அலுவலகத்துக்குள்ளே நுழைந்து சோதனை செய்தபோது
முதலமைச்சராக இருந்தவர் யார்? அவர் எவ்வளவு பணம் வைத்திருந்தார் என்பதெல்லாம் பிடிபட்ட பிறகு அறிவிக்கப்பட்டது எப்பொழுது? அவர் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு, ஒரு குற்றப்பதிவு, எஃப்ஐஆர் ஆர் சஸ்பென்ஷன் என்று ஏதாவது உண்டா? அவ்வளவையும் நீங்கள் தொலைக்காட்சியிலே காட்டின எங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும், எவ்வளவு பிடிபட்டது, எந்த ஆள் என்று. அவர் இன்றைக்கு பழையபடியும் அதே அதிகாரத்தில் அந்த இடத்திலே இருக்கிறார். அதை செய்யக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு? டெல்லிக்கு மட்டும்தான் உண்டு. இந்த 2 பேர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்தாலும் இல்லை. இருந்தும் அவர்கள் யாராவது அந்த டெல்லியினுடைய குள்ளநரித்தனத்திற்கு 2 பேருமே பலியாகி கொண்டிருக்கிறார். இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதற்கு மேல் உள்வார்த்து தலையோடு நிபந்தனை இல்லை என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் போட்டிருக்கிற நிபந்தனை, நான் சொன்னால் அது ஒரு வாதம் போல, அவர்களுக்காக வாதாடுவது போல தெரியும். பயங்கரமான, ஏனென்றால் தமிழில் தான் பேசினார், நல்ல வேளை லத்தீனில் பேசவில்லை. அதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் கேட்டிருக்கிறார். அவர் சொல்கிற 1.5 கோடி 7.5 கோடி அங்கத்தினர்கள், 8.5 கோடி அனுதாபிகள் எல்லாரும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். எனவே அவர்களே தீர்மானிக்கட்டும். ஆனால் ஒன்று தெரிகிறது, ஒற்றுமையை சிலர் நாடுகிறார்கள், சிலர் நாடவில்லை. இந்த ஒற்றுமை உருவாகக்கூடாது என்று ஒரு 3வது சக்தி முன்னாலேயே வேட்டு வைத்தது. அது விளையாட்டை தொடர்கிறது. ஆனால் ஒரு டெல்லி விளையாடுகிற விளையாட்டில் முக்கிய புள்ளியாக திரு தினகரன், திருமதி சசிகலா அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களை நீக்குவதன் மூலமாக தொண்டர்கள்ட்ட செல்வாக்கு பெறுவதற்காக இந்த முயற்சியை பண்ணாங்க. ஆனாலும் இது ஒரு நாடகம்னு ஓபிஎஸ் தரப்பில் இருந்து சொல்றாங்க. இப்பொழுது நீங்கள் விசாரணையை நடத்தும்படி சொல்கிறீர்கள். நான் அந்த கட்சியினர் மீது விசாரணை நடத்துவதற்கு உள்நோக்கம் கற்பிக்கிறார். அட்ரிபியூட்டிங் மோட்டிவ் இஸ் நாட் லாஜிக். நம்ம தொடர்ந்து 2 பேரும் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று சொன்னால் நிபந்தனை எதுவும் இல்லாமல் மனச்சுத்தியோடு மனச்சாட்சிப்படி பேச வேண்டும். நாட்டை காப்பாற்ற வேண்டும், அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று பேச வேண்டும். ஆனால் இப்பொழுதே எங்களுக்கு நிபந்தனை இல்லை என்று சொல்லிக்கொண்டு 7 நிபந்தனைகள், அந்த 7 நிபந்தனைகள் கடுமையான நிபந்தனைகள், மற்றவர்கள் மீதும் சாடல். எனவே தெளிவாக தெரிகிறது அவர்கள் ஒற்றுமையை நாடவில்லை. அது மட்டும் பச்சையாக தெரிகிறது. முரண்பாடுகள் களையப்பட வேண்டும் அப்படின்னா நிபந்தனைகள் அவசியம் தானே திரு தாப்பாண்டி? எங்களுக்கு இந்த நிபந்தனை நாளைக்கு மக்கள் கேட்க மாட்டாங்களா? எந்த நிபந்தனை இல்லாம போய் பதவிக்காக சேர்ந்துக்கிட்டீங்கன்னு ஓபிஎஸ் பேசினால் தானே மக்கள். ஆமாம், இதுவரை மக்கள் சொல்வதை கேட்டுத்தான் அவர்கள் நேற்று வரை ஆட்சி நடத்தினார்கள். இப்பொழுதும் கூட கட்சியிலிருந்து 2 பேரும் பிளந்தது கூட மக்களை கேட்டுத்தான் 2 பேரும் பிளந்தார்கள். இப்பொழுதும் என்ன சொல்கிறார்? சிபிஐ டெல்லி மீது உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை, உங்கள் கட்சியிலேயே ஒன்றாக 20 ஆண்டுகள் இருந்த உங்களுக்கு உங்கள் மீது தன்னம்பிக்கை இல்லை. இது ஒரு சமாதான பேச்சு. 2 உலக மகா யுத்தங்கள் நடைபெற்ற போதும் குண்டுகளை பொழிந்தவர்களே கூடி பேசினார். பேசித்தான் நீங்கள் சொல்லுகிற நிபந்தனைகளை அவர்களுக்குள் சொல்லி தீர்த்துக் கொள்ளலாமே ஒழிய ஊரறிய சொல்லி அதை ஏற்றுக்கொண்டால் தான் நான் பேச வருவேன் என்றுதானே அர்த்தம். எனவே பேச்சுவார்த்தைக்கு நான் தயாராக இல்லை. இந்த நிபந்தனைகள் நான் சொல்வதை ஏற்றுக்கொண்டால், இல்லை என்றால் இல்லை. எனவே அது சந்திப்பதற்கே வழி இல்லை. கதவு பூட்டப்படுகிறது. கதவு பூட்டப்படுகிறது அப்படின்ற பார்வையை மூத்த அரசியல்வாதியாக முன்வைக்கிறார் திரு சுமன் சி ராமன் அவர்களிடம். இவர்கள் தரப்பு ஓபிஎஸ் அணி தரப்புல சொல்லுகிற போது நாங்க ஏன் நம்பல அப்படின்னு சொன்னா, இவர்கள் முழுமையாக ராஜினாமா தரல. விஜயபாஸ்கர் இஷ்யூல அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன்றாங்க. ஜெயக்குமார் அவர்கள் சசிகலா பெயரை குறிப்பிடல. இதை தாண்டி தொண்டர்களுக்கு ஒரு கோபம் இருக்கு. அந்த கோபத்தை தணிப்பதற்காக இவர்கள் குடும்பத்தை ஒதுக்கியது போல நாடகம் ஆடுவதாக சொல்கிறார்கள். இல்லை, ஒரு விஷயம் இப்போ திரு செல்வம் சொன்னார், தினகரன் அவர்கள் கட்சியிலே உறுப்பினராக இல்லை, இவர்கள் கருதவில்லை, உறுப்பினராவது கருதவில்லை. துணை பொதுச் செயலாளரானது ஏற்கனவே சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா பொதுச் செயலாளரே சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்க அந்த அப்பாயின்மெண்ட்டை. அப்போ எப்படி ராஜினாமா கேட்க முடியும்? ஐதர் நீங்க அதை அப்போ நீங்க ஏத்துக்கிறீங்க, அவர் துணை பொதுச் செயலாளர் ராஜினாமா கேட்டிருக்கு, 2 பேரும் ராஜினாமா கொடுக்கணும். இல்ல தொடர்பு இல்லை, இல்ல 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 மன்னிக்கணுங்க இருக்கு, இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். 2 பேரும் ராஜினாமா செய்யல, ராஜினாமா கடிதம் பெற வேண்டும் அப்படிங்கிற ஈக்குவலண்டா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது கிளியரா ஒரு முரண்பாடு இருக்கு. 2வது, நீங்க பேச்சுவார்த்தைனாலே பல கோரிக்கைகள் நீங்கள் வைப்பீங்க, சில கோரிக்கைகள் அவங்க வைப்பாங்க, உட்கார்ந்து பேசி உங்கள் கோரிக்கைகள் சிலது அவங்க ஏற்றுப்பாங்க, சிலது அவங்க நிராகரிப்பாங்க. அதே மாதிரி அவங்க உங்கள் கோரிக்கை சேம் திங். நீங்கள் இந்த கண்டிஷன் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் முதல்ல திரு ஓபிஎஸ் அவர்கள் சொன்னது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகும்பொழுது
எனக்கு வெற்றி உனக்கு தோல்வின்னு சொல்லிட்டு போறதே தவறு. எனக்கு வெற்றினா உனக்கு தோல்வி மாதிரி தானே இது. ஸோ நம்ம பேச்சுவார்த்தைக்கு போகும்போது எங்களுடைய தர்ம யுத்தத்துக்கு கிடைத்த அதுக்கு தான் ஜெயக்குமார் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. இந்த ட்ரம்ப் எக்ஸாம்பிளை கொடுத்து சொல்லியிருக்கிறார். அடிப்படையாக என்ன சொல்லியிருக்கலாம், எங்களுடைய கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சினா முடிஞ்சு போயிடுச்சு. எங்களுடைய தர்ம யுத்தத்துக்கு கிடைத்த வெற்றினாலே நாங்க உங்களை விட ஜெயிச்சிருக்கிறோம், ஆர் we have forced you into it. இப்ப கூட தான் சொல்றாரு, வேற வழியே இல்ல, அவங்க இது பண்ணிட்டாங்க, வேற வழியே இல்லாம அவங்க பண்ணிட்டாங்க. அவர்கள் தரப்புல இருந்து பேசுறப்ப கேசி பழனிசாமி அவர்கள் பேசுகிற போது இது சசிகலா அவர்கள் நடராஜன் அவர்கள் திட்டமிட்டு இந்த நாடகத்தை நடத்துறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க போய் உட்கார்ந்து இப்போ முன்ன பின்ன தெரியாத நபர்களா 30 ஆண்டு காலமாக ஒரே கட்சியில பல பணியாற்றி இருக்கிறாங்க, எவ்வளோ எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும். ஸோ எங்களுடைய கோரிக்கைகள் இதெல்லாம், வாங்க உட்கார்ந்து பேசுவோம், இதுல என்னெல்லாம் முடியும் அப்படின்னு. நீங்க என்ன 30 உறுப்பினர்கள் குடும்பத்தினர்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அதுல சில பேர் கட்சியில உறுப்பினரே இல்ல, அவங்க கட்சியில இனிமே தலையிட மாட்டாங்கன்னு என்ன பத்திர பேப்பர்ல எழுதி கொடுக்க முடியுமா? என்ன ஒரு லாஜிக் இருக்கா? நீங்க நீங்க கேட்கிற கேள்வியில கூட எப்படி அதை நிறைவேற்ற முடியும்? நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள் சில இருக்கு. இப்போ ஒரு தரப்பு மட்டும் போய் எப்படி பெட்டிஷனை வித்ட்ரா பண்ண முடியும்? அது கேட்கறதுலே ஒரு லாஜிக் இருக்கா? ரெண்டு தரப்பு, நீங்க ஒரு நிமிஷம் நான் கேட்க, ரெண்டு பேரும் மற்ற எல்லா விஷயங்களும் சமரசமாக தீர்த்து வைத்து விட்டோம், இப்போ ஒரு திருப்பி இணைய போறோம், எல்லா பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு பேரும் போய் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இல்லைங்க இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேருமே நாங்க வித்ட்ரா பண்றோம் எங்க பெட்டிஷனை அப்படிங்கிறது ஒரு நியாயமான கோரிக்கை. ஒரு தரப்பு மட்டும் எப்படிங்க பெட்டிஷன் வித்ட்ரா பண்ண முடியும்? இல்ல ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு சில நிபந்தனைகளை வைக்கும் பொழுது பேச்சுவார்த்தை தாப்பாண்டியன் கூறுவது போல் ஏதோ ஒரு காரணத்துக்காக யாருமே இப்போ இவங்க கிட்ட 122 எம்எல்ஏ இருக்காங்க. அவங்கள போய் ஒரு கார்னருக்கு புஷ் பண்ணி அவங்களுடைய நிலைப்பாடு சரி இல்லையா, அவங்க நாடகம் ஆடுறாங்களா, அதெல்லாம் வேற ஒரு இது. நீங்க உண்மையாகவே பேச்சுவார்த்தை நாளைக்கு போய் பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுன்னு சொல்லுங்க. நாங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தோங்க, ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன், ஓப்பன் மைண்டோட நாங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தோம், பேச்சுவார்த்தையில நாங்க சில நிபந்தனைகள் கொடுத்திருந்தோம், இந்த நிபந்தனைகள் எல்லாம் அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள், அதனால எங்களால இந்த இணையர் முயற்சி தோல்வி அடைஞ்சதுன்னா இவங்க மேலதானே தப்பு வரும், அவங்க மேலதானே. நீங்க பேச்சுவார்த்தை என்பது நீங்க நினைப்பது போல யார் போறது, நான் என்ன சொல்றேன்னா அதுலயே யார் போறதுன்றதுலயுமே பிரச்சனை இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க வாங்க பேசுறதுக்கு அந்த இடத்துல திரு ஜெயக்குமார் அவர்கள் அவங்க வரட்டும், நாங்க 122 எண்ணிக்கை இருக்குன்னு சொல்றதுக்கு ஜெயக்குமார் நீங்க கடுமையா சாடுறீங்க. 122 எலெக்ஷன் கமிஷன்லயே முடிஞ்சு போச்சு, 122 மேட்டர் क्वेश्चनே கிடையாது. அவங்க உங்கள்ட்ட பேச்சுவார்த்தைக்கு வரணும். நான் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு திறந்த மனதோடுன்னு சொல்லி மரியாதைக்குரிய அண்ணன் சுமன் சி ராமன் சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதுல திறந்த மனதோடுங்கிறதே பிரச்சனை இல்லை. எலெக்ஷன் கமிஷன்ல பொதுச்செயலாளர், தற்காலிக பொதுச்செயலாளர் பதவியை நாங்க சேலஞ்ச் பண்ணியிருக்கோம், துணை பொதுச்செயலாளர் பதவி சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அண்ணன் சொன்னாங்க ரெண்டு பேருமே அஃபிடவிட்டை அந்த கேஸை வித்ட்ரா பண்ணிக்கணும்னு சொன்னாங்கல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க எலெக்ஷன் கமிஷன்ல போட்டுக்கிற அஃபிடவிட்டையே நாங்க வித்ட்ரா பண்ண மாட்டோம்னு சொல்றாங்களா? இதுல என்ன இருக்கு இந்த பிரச்சனை எங்க உருவாகுதுன்னு சொன்னா, திருமதி சசிகலா எல்லாவற்றையும் முடிச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தை திரு செல்வம் ஏன்னா நீங்க வைத்த விமர்சனம்ன்றதுனாலதான் கூடுதலாக உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்க வேண்டியிருக்குது. எல்லா நிபந்தனையும் முடிச்சிட்டு ஆமான்னு சொல்றதுக்கு முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன பேசுறாங்க? ஒரே ஒரு விஷயம், செப்டம்பர் 22ஆம் தேதி மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனுமதிக்கப்பட்ட அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட காலத்தில் இருந்து திருமதி சசிகலா குடும்பம் அம்மாவினுடைய சிகிச்சையில் ஒரு திரைமறைவை ஏற்படுத்தி நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற இந்த நோட்டிபிகேஷன் எலெக்ஷன் கமிஷனுக்கு அவங்க கொடுத்திருக்காங்க. அதை இவங்க சேலஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க, இது செல்லாது, ஏன்னா இது விதிமுறைகளுக்கு சரியாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அதை வித்ட்ரா பண்ணுங்க, நீங்க இவங்க இதை வித்ட்ரா பண்ணா முடிஞ்சு போச்சு அப்படினா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அவங்க வித்ட்ரா பண்றதுக்கு வரல சார், வரல. இல்லங்க, நீ ரெண்டு பேரும் வித்ட்ரா பண்ணாத யார் பேசுறது? இன்னொன்னு கேட்டீங்கன்னா, திருஷ்யாம் ஒரு மூத்த பத்திரிகையாளராக பல விவாதங்கள்ல நீங்களும் முன்வைக்கிறீங்க, இரண்டு அணிகள் இணைவதற்கான தேவை இருக்கிறது, இல்லாட்டி அதற்கான வாய்ப்பை திமுக எடுக்குன்றதையே உங்க கணிப்பா கூட சொல்லியிருக்கிறீங்க. இணைவதற்கான வாய்ப்பு நெருங்குகிற போது திடீரென்று ஓபிஎஸ் தரப்பு நிபந்தனைகளையும் உயர்த்துவதற்கு, குரலையும் உயர்த்துவதற்கான காரணம் என்ன? இணைப்பு அரசியல் என்று வந்தாலே இந்த எசப்பாட்டு எதிர்பாட்டு ரெண்டுமே சரிப்பட்டு வராது. நான் பார்த்த இணைப்பு அரசியல் ரெண்டு.
ஒன்று திமுக அண்ணா திமுகவே இணைக்கணும்னு 1979 நடந்த முயற்சி. பிஜு பட்நாயக் அதை எடுத்தார். அதுலேயும் இதே நிபந்தனைகள், பல்வேறு நிபந்தனைகள் வந்து விதிக்கப்பட்டன. எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் சேர்ந்து உட்கார்ந்து பேசியே அதற்கு பிறகு அது நடக்கவில்லை. என்னன்னா வேலூரில் அதுக்கு பிறகு ஒரு கூட்டம் நடக்குது. நாங்கள்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம், சரி 2 கட்சியும் இணைஞ்சிரும் போல இருக்குன்னு சொல்லி. இந்திரா காந்தி வரக்கூடாதுன்னு தான் அந்த முயற்சி எடுக்கப்படுகிறது. உடனே வேலூரில் நடக்கிற கூட்டத்தில் எம்ஜிஆரை வச்சுக்கிட்டே அமைச்சர்கள் வந்து திமுகவை தாக்கி பேசுகிறாங்க, திமுகவில் உடனே தாக்கி பேசுகிறாங்க. ஆக 2 தரப்பிலும் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க தாக்கி பேசும்போது வந்து இணைப்பு கைகூடுவது இல்லை. அதாவது மேல்மட்டத்திலே இருக்கிற தலைவர்கள் கைகுலுக்கிக் கொள்ளலாம், ஆனால் கீழே இருக்கிறவர்கள் வந்து அதற்கு முட்டுக்கட்டை போடுவார்கள். இதுதான் இப்போ ஓபிஎஸ் தரப்புல அதை தான் சொல்றாங்க, தொண்டர்கள் இந்த இணைப்பை விரும்பலன்றாங்க. தொண்டர்கள் பத்தி கேள்வியே இல்லை. காரணம் என்னன்னா, தொண்டர்களோட எண்ணத்தை பிரதிபலிக்கிறது யாருன்னா நடுமட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் தான். ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி தொண்டரும் வந்து அவங்க எண்ணத்தை சொல்ல முடியாது. எந்த அரசியல் கட்சியிலையும் அது சாத்தியம் இல்லை. ஆனால் நான் பார்த்து மிக வெற்றிகரமாக முடிந்த இணைப்பு அரசியல் எதுன்னா 1989 79 10 வருஷம் கழிச்சு 89 விஎன் ஜானகி ஜெயலலிதா இணைப்பு. அது எப்படி சக்சஸ் ஆச்சுன்னா, எந்த நிபந்தனையும் இல்லாமல் விஎன் ஜானகி அவர்கள் தேர்தல் கமிஷனிலே கொடுத்திருந்த அந்த மனுவை வாபஸ் வாங்கி கொண்டார்கள். எந்த நிபந்தனையும் கிடையாது. அது காரணம் தேர்தல். நான் சொல்லி முடிச்சேன்னா அப்புறம் உங்க கருத்து சொல்லுங்க. நீங்க சொல்லும்போது நான் சும்மா இருந்தேன். தேர்தல் வெற்றி தோல்வி என்பது அது தனி. 88 வந்து தேர்தல் வெற்றி, அந்த தேர்தலில் திமுக வெற்றி அடைந்தது. அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் அது திமுகங்கிற அந்த பாயிண்ட்டுக்குள்ள போறேன். ஜெயலலிதா அவர்கள் 27 இடங்களை பிடித்தார்கள். ஆக ஜெயலலிதாவை மக்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்று ஜானகி அவர்கள் முடிவு செய்தார்கள். ஆனால் அவர்கள் வாங்கியிருந்த ஓட்டு 10%. இன்னைக்கு வந்து 10% ஓட்டு வாங்குறதுக்கே வந்து பல கட்சிகளுக்கு வந்து உண்மையிலே வாக்கு வங்கி இல்லை. அது உண்மையிலே சரியான வாக்கு வங்கி. அந்த வாக்கு வங்கியை வைத்து ஜானகி அம்மாள் தொடர்ந்து நடத்தி இருக்கலாம். அதுல என்ன கஷ்டம் இருக்கு? அவர்களுக்கு பின்னால் பல விதமான அரசியல் தலைவர்கள், அவர்கள் கட்சியில் இருந்த சீனியர்கள் எல்லாம் அவர்களுக்கு பின்னால் தான் இருந்தார்கள். ஆனால் தன் கணவர் ஸ்தாபித்த கட்சி பிளவுபடக்கூடாது, தன் கணவர் கொண்டு வந்த சின்னம் வீணாக போகக்கூடாது என்கின்ற அந்த முயற்சி. அதே முயற்சி தான் 2 தரப்பிலும் முதல்ல பேசப்பட்டது. கட்சி அம்மா அவர்களினுடைய ஆட்சி தொடர வேண்டும், எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் கட்டி காத்த இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும்னு 2 பேரும் தான் பேசினாங்க. ஆனால் நிபந்தனைன்னு வந்து விட்டது. நான் மீண்டும் கேட்கிறேன், ஓபிஎஸ் அணி தரப்பிலிருந்து குரலை உயர்த்துவதற்கு, நிபந்தனைகளை மேலும் மேலும் போடுவதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து யாருமே இந்த கட்சியை ஸ்தாபிக்கல, இந்த கட்சிக்காக வேர்வை சிந்தல, இந்த கட்சிக்காக இந்த சின்னத்தை கண்டுபிடிக்கல. இந்த 2 பேருக்குமே கட்சி சொந்தம் கிடையாது. அதுதான் உண்மை. நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்க என்ன எம்ஜிஆரா? இவங்க வந்து இந்த அதிமுகங்கிற கட்சியை வந்து கீழே இருந்து உருவாக்குனாங்களா? அதிமுக வந்து உயிரையும் உடலையும் கொடுத்து போராடினாங்களா? ஜெயலலிதா எப்படி எவ்வளவு தலைவர்கள் போராடி இருக்காங்க. எம்ஜிஆர் என்கிற ஒரு தனி மனிதருக்கு வசீகரம் இருக்கலாம், ஆனால் இத்தனை கட்சி நிர்வாகிகளின் வியர்வை எப்படி குறைச்சு மதிப்பிட முடியும்? ஓபிஎஸ் எங்கே இருந்தார்? ஜெயலலிதா அவர்கள் 84 இருந்து இருக்கிறார். ஜெயலலிதா அவர்கள் 84 எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது மூளை முடுக்கெல்லாம், நான் பேசி முடிச்சேன் சொல்லுவோம், நீங்க பேசக்கூடாது, குறுக்க மூளை முடுக்கெல்லாம் சேர்ந்து பிரச்சாரம் செய்தார். ஆனால் ஓபிஎஸ் அப்போது எங்கே இருந்தார்? ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் வருகிறார். நான் அவர் குறைத்தெல்லாம் மதிப்பிடவில்லை. ஆனால் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து பழகி பேசி அப்படி அந்த அரசியலுக்கு வந்தவர்கள் இரு தரப்பிலும் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஆக இந்த 2 தரப்பிலுமே, நான் சொல்வது 2 தரப்புக்கும், எந்த தரப்புக்கும் ஆதரவாக நான் சொல்லவில்லை. நீங்கள் வந்து நட்சத்திரத்தை பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நிலவிலே முதல் மைல்கல்லை செட் செய்ய வேண்டும். இந்த நிலவிலே வந்து காலடி எடுத்து வைக்கவே முடியவில்லை என்றால் விண்மீனை எங்கே பிடிக்க போகிறீர்கள்? திரு தா பாண்டியன் அவர்களிடம், ஒரு மூத்த அரசியல்வாதியாக பல கட்சிகளில் ஏற்பட்ட பிளவுகளை பார்த்திருப்பீர்கள், இணைப்பை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்த முறை ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவில் ஆட்சி அதிகாரமும் இவர்களிடம் இருந்துட்டு இருக்கு. அதை அடைவதற்கான ஒரு முயற்சியும் நடந்து கொண்டிருக்கிற போதுதான் திடீரென்று ஓபிஎஸ் தரப்புல பல நிபந்தனைகளை விதிக்கிறார்கள் என்றால், எங்கள் கொள்கை, எங்களுடைய நோக்கம்தான் பிரதானமே தவிர அதிகாரம் பிரதானம் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? எப்பொழுதுமே நான் முதல்ல உதாரணம் சொன்னேன், 2வது உலக மகாயுத்தம் முடிஞ்ச பிறகு அவர்களை விட அதிகமான குண்டுகள் இந்த 2 பேரும் போட முடியாது. ஏன்னா இவங்ககிட்ட இல்லை, வாயில தான் குண்டுகள் படிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் அவர்கள் கூடினாரே, ஸ்டாக்ஹோமிலே கூடி ஒப்பந்தம் போட்டார்கள் அல்லவா? என்னென்ன நிபந்தனைகளை போட்டார்கள்? ஏதாவது படித்திருக்கிறீர்களா? இப்பொழுது எழுப்பப்படுகிற நிபந்தனை என்று எழுப்புகிறீர்களே, அந்த நிபந்தனை எப்பொழுது வருகிறது? அந்த அம்மையார் இறந்து 7-8 நாட்களுக்கு பிறகு.
முதலிலே கூட வரவில்லை. அதுவரையில் பொறுப்பில் இருந்தவர்கள் தான் இப்பொழுது சந்தேகத்தை எழுப்புகிறார். எனவே நான் இதை அழுத்தமாக சொல்லி சில மேற்கோள் காட்டத் தொடங்கினால் ரொம்ப வருத்தப்படுவார்கள். எனவே நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை. நான் வேறு ஒரு கட்சியை சார்ந்தவன். தமிழகத்தின் நலனை பொறுத்தவரையில் ஒரு நிலையான அரசு இருக்க வேண்டும். அந்த நிலையான அரசு இருக்க வேண்டும் என்பதற்கு 2016 சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்தார்கள் மக்கள். சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்த போது அந்த இயக்கத்துக்கு தலைவராக இருந்தவர் போய்விட்டாரே ஒழிய அந்த கட்சி, அந்த சின்னம், அந்த அமைப்பு நீடிக்கிறது. அந்த அமைப்பு நீடிக்க போதே அதிலிருந்து ஏதோ கசப்பு காரணமாக சிலர் வெளியேறினார். அதுவே ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு ஆளுநர் பலரையும் ஆலோசித்து மராத்திய மாநிலத்துக்கும் தமிழகத்துக்கும் இடையிலே பறந்து திரும்பி பிறகு என்னவோ செய்து ஒருவரை அழைத்தார். யாரை அழைத்தார்? அழைத்தவருடைய கட்சி எது? அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சின்னம் எது? அதே போல நாடாளுமன்றத்தில் 2014 வெற்றி பெற்று சென்றார். அது ஒரு பெரிய பெருமை, வரலாற்றிலே கிடைத்த பெருமை. ஒரு மாநில கட்சி 37 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று 3வது பெரிய இடத்தை பெற்றது. அவர்கள் பெறுகிற போது அங்கே ஹூ இஸ் ஹூ அந்த புத்தகத்திலே சபாநாயகருக்கு முன்னாலே அந்த நோட்டிலே கையெழுத்து போட வேண்டும். கையெழுத்து போட்டால் எந்த கட்சியை சேர்ந்தவர், எந்த சின்னத்தில் போட்டி போட்டவர் என்பது அதிலே இருக்கும். அது எடுக்கப்பட்டு விட்டதா? இருக்கிறது. இப்போது இருப்பது இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிற 2 பேருமே அந்த இரட்டை இலை சின்னத்திலே போட்டி போட்டவர்கள், 2 பேருமே அந்த கட்சியிலே இருந்தவர்கள். ஆக ஏதோ இடையிலே ஒரு மனக்கசப்பிலே வந்திருக்கிறோம். அது பல இருக்கலாம், பல விவரங்கள் எங்களுக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை. அடுத்த கட்சி விவகாரத்துக்குள்ளே தலையிடக்கூடாது. ஒன்றுபட்டால் தமிழகத்தை காப்பாற்றலாம். உங்கள் எல்லாவற்றையும் விட தமிழகத்தை நீங்கள் காப்பாற்றுகிறீர்களே இல்லையோ, உங்கள் கட்சியும் உங்களது அரசியலையும் உங்கள் மாநில மந்திரி சபையை அது கொடுக்கப்பட்டிருக்கிற 2021 வரையில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிதானமாக மனச்சாட்சி கூறுகிறபடி நிபந்தனை விதிக்காமல் மீண்டும் எதில் வெற்றி பெற்றீர்களோ அந்த இடத்துக்கு திரும்பி போகிறேன். நம்ம ஒரு இடைவேளைக்கு ஒரே ஒரு 1988க்கும் இப்பவும் உள்ள ஒரே வித்தியாசம் நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். அப்ப ஆட்சியே இல்ல, இப்ப ஆட்சி இருக்கு, அவ்வளவுதான். சுருக்கமாக ஒரே ஒரு பாயிண்ட். அதாவது திருப்பி வர்றப்ப 2 தரப்பும் சொல்றது வந்து அட்லீஸ்ட் அமைச்சர்கள்லாம் சொல்றது வந்து அண்ணன் தம்பி சண்டை மாதிரி, அது வந்து ஈஸியா தீர்த்து வச்சுக்கலாம். ஒரு அண்ணன் தம்பி சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பெரிய குழு அமைத்து ஒரு தேதி, குறிப்பிட்ட தேதி எல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? ரொம்ப சிம்பிளுங்க. 2 பேரும் நல்ல அறிமுகமானவங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் தெரியாதா அவங்கள? ஏன் ஒரு ஃபோன் பண்ணிட்டு ஓகே வந்து மீட் பண்ணலாம் இன்னைக்கு உட்கார்ந்து ஒரு ஐஸை பிரேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இல்லைங்க, நீங்க நாளைக்கு பேச்சுவார்த்தை தோல்வி அடைய கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா? நாங்க பேசணும், நடக்கல. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் என்ன சார் நீங்க பண்ணாதான் நான் பேச வருவோம். அதாவது புரட்சி தலைவி அம்மா அவருடைய மரணத்தில் ஏற்பட்டிருக்கிற சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் என்று சொல்லுவதே கூட நீங்கள் அதற்கே ஒரு உள்நோக்கம், இது ஒரு பெரிய நிபந்தனையாக வந்து கற்பிக்க கூடாது. ஒரு விஷயம் தெரிந்தோ தெரியாமலோ விரும்பி அறிவிக்க வேண்டியதானே சார்? முதலமைச்சர் இன்னைக்கு யாரு? பேசுவோம். ஒரு இடைவேளை. திரு சுமன் சி ராமன் அவர்கள் அந்த ஐஸ் பிரேக் பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டதாக சொன்னார். நமக்கும் இந்த ஷோவுக்கு ஒரு பிரேக் கொடுப்பதற்கான நேரம் வந்து விட்டது. ஆனால் இங்கு பிரதானமாக முன்வைக்கப்பட்டதில் முனுசாமி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தில் ஓபிஎஸ் அணி தரப்பில் சொல்லியிருப்பது, ஒரு பெரிய வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய தகுதி ஓபிஎஸ் அவர்களிடம்தான் இருக்கிறது, தொண்டர்கள் அவரைத்தான் விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்றார். நீங்க வந்து பதவி அதிகாரத்திற்கு கோரிக்கை வைப்பீர்களா உங்கள் அணி தரப்பிலிருந்து என்று கேட்கிற போது அவர் சொன்ன பதில் ரொம்ப முக்கியமானது. அவர் சொல்வது, எல்லாமே ஓபிஎஸ் அவர்களிடம் வந்துவிட்ட போது எங்களுக்கு பதவி அதிகாரம்னு கேட்பதற்கான தேவை எங்கு வந்துவிட்டது என்று கேட்கிறார். அப்ப அடுத்த கட்ட நிபந்தனையில் யார் முதலமைச்சர் பொறுப்பேற்பது அதுதான் முக்கிய நிபந்தனையாக இருக்கிறதா? இந்த இணைப்பை தடை செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதா? அது பற்றியும் பேச வேண்டியிருக்கிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்க. மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கின்றேன். நிபந்தனை போடும் திரு ஓபிஎஸ் அவர்கள் இறங்கி வருவாரா இபிஎஸ், இந்த தலைப்பில் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த இணைப்பு தொடர்பாக ஏற்பட்டிருக்கக்கூடிய உள் முரண்கள் அது பற்றியும் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு தா பாண்டியன் அவர்களிடம் ஒரு உட்கட்சி பிரச்சனையை பேசுவது, மாற்றுத்தரப்பிலிருந்து பேசுவதில் சில தயக்கங்கள் இருக்கலாம், வெளிப்படையாக பேச முடியாது. ஆனால் முதல்வர் பதவிக்கான தகுதி குறித்து பேசுகிற போது எல்லோருக்குமே கருத்து செல்லக்கூடிய ஒரு உரிமை இருப்பதனால தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். திரு பாண்டியன், வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய தகுதி திரு கருணாநிதி அவர்களின் ஓய்வுக்கு பிறகு, ஜெயலலிதா அவர்களினுடைய மறைவுக்கு பிறகு அந்த முதல்வர் பதவியை
திறம்பட நடத்தி செல்லக்கூடிய தகுதி ஓபிஎஸ் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்றத அந்தந்த இடத்துல அவங்க நிபந்தனையா சொல்லல, ஆனாலும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? நீங்கள் கேட்கிற கேள்வியே இந்திய ஜனநாயகத்தினுடைய அடிப்படை நடைமுறை இருக்கிறது அல்லவா, அதற்கு நேர் எதிராக இருக்கிறது. இந்தியாவினுடைய பிரதமராக யார் வர வேண்டும் என்று பெரும்பான்மை பெறுகிற கட்சி முடிவு செய்யலாமே ஒழிய ஒவ்வொரு வாக்காளரும் அவர் கருத்தை சொல்லி அவரவராக ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியாது. அநேகமாக 120 கோடி பேரில் 110 கோடி பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டி வரும். நடைமுறை உங்களுக்கே நடந்ததை சொல்லுகிறேன். தேர்தலில் போட்டி போட்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஏறத்தாழ மந்திரி சபை அமைப்பதற்கு கொஞ்சம் குறைவு. 1991 அதற்கு பிறகு சந்திரசேகர் விபி சிங் மந்திரி சபை நீங்கிய பிறகு அடுத்த தேர்தல் ராஜீவ் காந்தி கொல்லப்படுகிறார். தேர்ந்தெடுக்கப்படுவதில் முதல் கட்சியாக காங்கிரஸ் கட்சி வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் 2 தலைவர்கள் எல்லோருக்கும் தெரியுமா, சரத் யாதவுக்கும் அர்ஜுன் சிங்கிற்கும் இடையிலே 2 பேருக்கும் போட்டி. எனவே ஒரு சமரசம் செய்தார்கள். எந்த தேர்தலிலும் போட்டியிடாத நாடாளுமன்ற உறுப்பினரே இல்லாத நரசிம்ம ராவ் 6 மாதத்துக்கு அவர் தேர்தலை அறிவித்து பழையபடியும் இன்னொருவரை தேர்ந்தெடுக்கலாம். அதற்குள் சமரசம் வரவில்லை என்றால் என்ன ஆயிற்று? அவரே ஆந்திராவில் இருந்த என் டி ராமாராவோடு பேசி ஒரு தொகுதியை தயார் செய்து வெற்றி பெற்று 5 வருடமும் அவரே இருந்தார். எனவே இதை தேர்ந்தெடுப்பது என்பது அந்த கட்சியில் உள்ள பெரும்பான்மையினரை ஒழிய தகுதி பார்த்து தேர்ந்தெடுப்பதற்கு இந்திய தேர்தல் சட்டத்தில் இடமில்லை. அதை தேர்ந்தெடுக்க வேண்டியவர்கள் தேர்தலுக்கு முன்பு வாக்காளர்களிடம் சொல்லி இன்னாரை தேர்ந்தெடுக்காதே, இவரை தேர்ந்தெடுங்கள் கேட்கலாம். கேட்டிருக்கிறார்கள். அதன் பிரகாரம் தீர்ப்பு வந்திருக்கிறது. இப்பொழுது சட்டமன்றத்திற்குள்ளே இருப்பவர்கள் யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறது, அவர்தான் முதல்வர். அதை ஆளுநர் சோதித்து பார்த்து ஒருவர் பெயரை சொல்லிவிட்டார். நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை. இன்னொருவருக்கு இல்லை என்பது தெளிவாக வாக்கெடுப்பிலே தெரிந்துவிட்டது. சட்டமன்றத்தில் அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள், வாக்களிக்கவில்லை. இன்னொரு எதிர்க்கட்சி எதிர்த்து வாக்களித்தது அல்லது வெளிநடப்பு செய்தது. இதுதானே நடந்திருக்கிறது. அந்த மந்திரி சபை ஒரு பட்ஜெட்டையும் போட்டிருக்கிறது அரசியல் சட்டப்படி. இப்பொழுது சொல்கிறீர்கள் அவர்களுக்கு தகுதி உண்டா இல்லையா என்று. 1,37,00,000 1.34 கோடி பட்ஜெட்டை போட்டிருக்கிறார்கள். இதை பார்த்த பிறகும் பட்ஜெட் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இன்னும் பாதி விவாதிக்கப்பட வேண்டி இருக்கிறது. இப்பொழுது தகுதி யாருக்கு என்கிறீர்கள்? தகுதி யாருக்குமே தேவையில்லை. இந்திய அரசியல் சட்டத்தில் 21 வயதிலே இருந்து வேட்பாளராக நின்று வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் பெரும்பான்மையாக தேர்ந்தெடுத்தால் அவருக்கு உண்டு. அவ்வளவுதான். ஆனால் இன்னொன்றை குறிப்பிடுகிற போது ஜெயலலிதா அடுத்த பொது தேர்தலிலே பார்க்கலாம். ஜெயலலிதா அவர்களினுடைய தேர்வு ஓபிஎஸ் அவர்களாக தான் இருந்தது அப்படின்றதையும் தொடர்ச்சியாக அவர்கள் பதிவு செய்கிறாங்க. அது பதிவு செய்வது ரொம்ப நல்லது, அவர்களுடைய சந்தேகம். ஆனால் ஜெயலலிதா அம்மையார் இறக்கும் போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் அவர் எவ்வாறு எந்த சூழலிலே மறைந்தார் என்று கேட்பதற்கு அவர்கள் அந்த கட்சிக்குள்ளே இருந்தவர்கள் என்பவர்களுக்கு யார் மீதாவது சந்தேகம் இருந்தால் அந்த பெயரை சொல்ல வேண்டும். கொலை குற்றம் சுமத்துகிறார்கள். அதிலே வார்த்தை ஜாலம் செய்யக்கூடாது. இது கடுமையான விஷயம். எனவே சிபிஐ விசாரணை அல்ல, பகிரங்க விசாரணைக்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளட்டும், கட்டாயம் தேவை. ஏனென்றால் மக்கள் மத்தியிலே சந்தேகத்தை கட்சியில் இருப்பவர்களை கிளப்பிவிட்டதால் பகிரங்க விசாரணை நடத்த வேண்டும். அங்கு கட்டாயம் பகிரங்க விசாரணைக்கு ஆணையிடப்பட்டால் நடத்தப்பட்டால் நான் கேள்விகள் கேட்பேன். ஓபிஎஸ் அவர்களினுடைய கோரிக்கைக்கு நீங்கள் செவிசாய்க்கிறீர்கள். சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதில் நீங்களும் உடன்படுகிறீர்கள்? முற்றாக நிராகரிக்கிறேன். ஏனென்றால் நான் பழையபடியும் அவர்கள் உட்கட்சிக்குள்ளே தலையிட வேண்டி வரும். நான் ஒரு எதிர்க்கட்சியை சேர்ந்தவன் என்றாலும் அவர்களை அறிமுகமானவன் என்ற முறையில் 2 முறை அதே மருத்துவமனைக்கு சென்று அவர்களை பார்க்க போன போது என்னை உள்ளே அழைத்து சென்றவர், உபசரித்தவர், விவரம் சொன்னவர், என்னை வழியில் அனுப்பியவர்கள் 2 பேர். 2 பேர் அல்ல, 7-8 பேர். 2 பேர் முக்கியமானவர். இப்பொழுது அவர்களை வைத்துத்தான் பேசுகிறீர்கள். எனவே நான் பெயரை கூட குறிப்பிட விரும்பவில்லை. அதை நான் இப்பொழுது பேசினால் அவர்கள் வழக்கிலேயே ஒருவருக்கு சார்பாக வாதாடுகிறேன் என்று வந்துவிடும். எனவே என்னை அதற்குள்ளே இழுக்காதீர்கள். சரி சரி. திரு செல்வம் அவர்களிடம் உங்களுக்கு எந்த நிபந்தனையும் இல்லை என்று தான் செய்தியாளர் சந்திப்புக்கு வருகிறீர்கள். ஆனால் சொல்லக்கூடிய பதிவுகளில் வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய தகுதி ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் இருக்கு அப்படின்றத இருங்க அதான் முதல்ல சொல்லிடுகிறீர்கள். தொண்டர்கள் அவரை தான் ஏற்றுக்கொள்வார்கள். இன்னொன்று சொல்கிறீர்கள், பேச்சுவார்த்தைன்னு வந்துவிட்டாலே எடப்பாடி தரப்பில் இருக்கக்கூடிய பல சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓபிஎஸ் தான் ஆதரிப்பார்கள் அப்படின்ற இடத்தில்
பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வராக வேண்டும் என்பதுதான் உங்களுடைய பெரிய கோரிக்கை. அதாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல நீங்க ஏன் மரியாதை உடைச்சு இல்ல உடைச்சு கேளுங்க, மறைச்சு மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அப்படி எந்த நிபந்தனை விதிக்கல. அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமட்ட தொண்டர்கள் அனைவருமே பெரும்பான்மை இல்லை 95% உறுப்பினர்கள், அடிமட்ட உறுப்பினர்கள் என்ன நினைக்காங்கன்னா, அடிப்படை உறுப்பினர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவால் 2 முறை முதலமைச்சராக அடையாளம் காட்டப்பட்டவர், அம்மாவினுடைய உண்மையான விசுவாசி என்று இவர் நிரூபித்திருக்கிறார். சரி, இதெல்லாம் நீங்க சொல்வதற்கான காரணம் நான் என்ன சொல்றேன்னா, இல்ல சார், சொல்லுங்க. இதெல்லாம் எதுக்காக இப்ப சொல்றீங்க? ஒருவேளை வந்து இன்னும் கேட்டீங்கன்னா, இல்ல அப்ப பேச்சுவார்த்தைக்குள்ள அது முக்கியம். இன்னொன்னு கேளுங்க, அந்த அணியினுடைய அண்ணன் ஓபிஎஸ்ஐ பின்பற்றக்கூடிய கடைக்கோடி தொண்டர்களில் ஒருவராக என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, முதலமைச்சரா அண்ணன் ஓபிஎஸ் தான் வரணும், பொதுச் செயலாளர் அண்ணன் ஓபிஎஸ் தான் வரணும். இல்ல இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நம்ம எடுத்து பேசுவது என்பது வேறு. உங்கள் தரப்பை தான் நான் கேட்கிறேன். இன்னொன்னு கேளுங்க, இப்போ அந்த நிபந்தனைகளுக்குள்ள நாங்க போகல. போகலன்னு சொல்றீங்க சார். இருங்க சார், போகலன்னு சொல்லிடுறீங்க. ஆனா பேச்சுவார்த்தைக்கு முன்பாகவே இவரதான் எல்லாரும் விரும்புறாங்க. இருங்க சார், ஃபர்ஸ்ட் அதை சொல்லி விடுகிறீர்கள். நாங்க பதவி அதிகாரம்லாம் இவருக்கு எல்லா பொறுப்பும் வந்த பிறகு பொதுச் செயலாளருக்கு கூட நீங்க அவரை தான் பரிந்துரைக்கிறீர்கள். அப்ப நீங்க உங்களுடைய பேச்சுவார்த்தையினுடைய முதல் நோக்கத்தில் சர்வ அதிகாரம் படைத்தவராக ஓபிஎஸ் நான் வந்து பத்திரிகையாளர் இருங்க செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன விவரங்களை வைத்து தான் அதுதான் நான் இப்ப சொல்றதானே. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஊடகங்கள் ஏதாவது ஒரு வகையில் அந்த ஊடகத்திற்கான தீனி அல்லது அந்த ஊடகத்திற்கான விஷயங்களை வந்து அப்பப்போ வந்து எப்பவுமே வந்து ஃபயர் வந்து அணைஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்பாங்கல்ல, அப்படி வேண்டாம் தயவு செய்து. நான் என்ன சொல்றேன்னா, எங்களை பொறுத்தவரையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் பதவி கேட்கல, பொதுச் செயலாளர் பதவி கேட்கல, அதை காலங்களும் நேரங்களும் அந்த பேச்சுவார்த்தையோட முடிவு தீர்மானிக்கட்டும். அதே நேரத்தில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய மரணத்தில் ஏற்பட்டிருக்கிற சந்தேகத்தை தீர்க்கணும்னு சொல்றதுல ஏன் இன்னைக்கு இன்னொன்னு கேளுங்க சார், இந்த அணி இந்த 2 பேரும் ஒன்றாக இணைய வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை இலை சின்னம் காப்பாற்றப்பட வேண்டும், ஏக்கம் ஒன்றுபடணும்ங்கிற எண்ணம் நல்லெண்ணம் இருந்தால் ஏன் இந்த சிபிஐ விசாரணைக்கு நாங்க தயார்னு சொல்ல வேண்டியது. அதை தாண்டி இதுக்கு வரலாமே. ஓபிஎஸ் அவர்களினுடைய முதலமைச்சர் இந்த வெற்றிடத்தை அவர்தான் நிரப்புவார், இதெல்லாம் பேசுறது அவர் சொல்லல, நாங்க சொல்றோம். இல்லங்க, இல்ல சார், அவர் தரப்புல இருந்து தான் நீங்க பேசுறாங்க. அந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது அவர் தரப்பான குரலா, தனிப்பட்ட முனுசாமி அவர்களின் குரலா? கண்டிப்பா இல்ல. அவருடைய இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்க, இல்லங்க இதுக்கு வந்துருவோம் சார். அது அவர் தரப்பு குரலா, திரு முனுசாமி அவர்கள், மாஃபா பாண்டியராஜன் அவர்கள், மைத்ரேயன் அவர்களினுடைய தனிப்பட்ட குரலா? கேசி வீரமணியின் குரல் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய குரலா, ஜெயக்குமாருடைய குரல் வந்து முக்கியமாக சந்திப்பு பார்க்க வேண்டியது. அவர்கள் தனிப்பட்டு சொல்கிறார்கள், நீங்க செய்தியாளர் மாதிரி தனிப்பட்டு நாங்க சொல்றோம் இல்ல. அப்ப அததான் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். இதுல உங்களுக்கு நிபந்தனை இல்லை? இல்லை, நான் 2 விஷயம் தான். அந்த திருமதி சசிகலாவுடைய குடும்பம் எந்த கட்டத்திலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடவடிக்கைகளில் பங்கெடுக்க கூடாது. அதை இவங்க தெளிவுபடுத்தணும். நாங்க அந்த தெளிவு என்றால் எப்படி தெளிவுபடுத்தணும்? மக்கள்கிட்ட சொல்லுங்க, மீடியால சொல்லுங்க. எடப்பாடி சொல்லட்டுங்க, எடப்பாடி அவர்கள் தான் எடப்பாடி சொல்லட்டும். செல்வம், நம்ம உங்களுடைய கோரிக்கை இருங்க சார். இல்ல திரு செல்வம், உங்கள் கோரிக்கை மக்களுக்கு போவதற்காக கண்டிப்பா எடப்பாடி அவர்கள் சொல்லணும். அதுல முக்கியமான விஷயம் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லணுங்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அபிடவேட்ல அந்த அம்மா தான் அது பொதுச் செயலாளர் சொல்லி இவங்க ஒத்துக்கிட்டு நீங்க இருங்க. இப்ப ஜெயக்குமார் அவர்கள் அவங்க வந்து ஒதுக்கி வைத்து விட்டோம் என்று அவர் சொல்லக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொல்ல வேண்டும் என்றா என் கேள்வி. இப்ப முனுசாமி அவர்கள் என்ன சொல்றாங்க? பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்கலையா? நான் ஒண்ணு கேளுங்க, செய்தியாளர் சந்திப்பு அவர் வரலையே. ஒரு விஷயம் தெளிவுபடுத்தட்டும். திருமதி சசிகலா அவர்கள் தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது சரின்னு சொல்லி யார் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அந்த அணியினர் வந்து போட்டிருக்கிற அஃபிடவிட்டை உத்தரா பண்ணட்டும், திரும்ப பெறணும்ல, அது போகணும். இன்னொன்னு மரியாதைக்குரிய அண்ணன் பாண்டியன் அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அவர் வக்கீல், நானும் வக்கீல், கேளுங்க. அதாவது தேர்தல் கமிஷன்ல சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாதுன்னு போட்டதுதான் முதல் பெட்டிஷன்.
அது நாங்க அது இவங்க. ஆமா. அதுக்கு பதில் தான் வந்து அவங்க தராங்க. அண்ணா, அப்போ விட்ராயல்னு வந்தா முதல் பெட்டிஷன் போட்டவங்க தான் விட்ரா பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் withdraw பண்ணிட்டு அவங்க அதான் சொல்லுங்க. நீங்க இன்னொன்னு இப்போ அரசியல் விமர்சகர்களுக்கு எல்லாமே என்ன கேட்டீங்கன்னா, விமர்சகர்கள் அண்ணன் கிடையாது. கேளுங்கண்ணே. அப்படி பார்வையாளர்கள் செல்வம் மூத்த பத்திரிகையாளர் வக்கீல், மூத்த வக்கீல், பத்திரிகையாளர் கேளுங்க. வக்கீல், ஒரே ஒரு சின்ன விஷயம். வக்கீல் அதாவது என்ன தப்பா கேட்டீங்கன்னா, வாசிக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் ஓபிஎஸ்ஐ திரு செல்வம், இப்ப நீங்க எல்லாருடைய நேர்மையை எல்லாருடைய விவாதத்திற்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை சந்தேகப்படுறீங்க. இப்ப நான் கொடுத்த குறிப்பு ஊடகத்திற்கான தீனிக்காக சொல்வதாக சொல்றீங்க. ஆனா முனுசாமி அவர்கள் சொன்னதை தவிர வேறு எந்த வாக்கியத்தையும் இணைக்கல. இல்ல நம்ம எதையுமே இணைக்கல. அதே சொல்லல. இப்போ இன்னைக்கு அவரு கர்நாடக மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் வந்து அவர் பேசுறாரு, அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது, இவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு ஒருமையில மிக கடுமையான கோரிக்கைக்குள்ள வந்துருவோம். இது அது இது இரண்டாம் கட்டத்தில் மூன்றாம் கட்டத்தில் இருக்கிற ஏவல் எடுபடி வேலைகளை செய்யக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இல்ல. செல்வம் அவர்களிடம் இந்த விவாதத்தின் பொருள் என்பது மூன்றாம் கட்டம் நான்காம் கட்டம் அவர்கள் பேசியது மையம் இல்ல, இரண்டு தரப்பின் நிபந்தனைகளை வைத்து தான் நம்ம வாதிக்கிறோம். ஒரு செய்தி மட்டும் அண்ணன் கேபி முனுசாமியை பொறுத்தவரையிலும் அவர்கள் இந்த தர்ம யுத்தத்தின் தொடக்க காலத்திலேயே அவர் குரல் கொடுத்தவர் எங்கள் அணியினுடைய மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர். கேளுங்க, அவருமே என்ன சொல்லி இருக்காரு, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும், பொதுச் செயலாளர் ஆக்கணும் அவர் சொல்லல. அப்படி தொண்டர்கள் கேட்கிறார்கள். தொண்டர்களுடைய கருத்தை இல்ல அவர் என்ன சொல்ற, அந்த வெற்றிடத்தை ஓபிஎஸ் அவர்கள் தான் நிரப்ப முடியும்னு சொல்லி யார் தொண்டர்கள் அப்படி முடிக்கல. அதற்கு பிறகு இன்னொரு சென்டென்ஸ் அப்படிதான் வருதே தவிர அவர் நிரப்ப முடியும் என்பதையும் அவர் சொல்றார். ஒரு அவர் சொல்லக்கூடியதெல்லாம் நீங்க வந்து இல்ல அப்ப இப்பவும் நானே இந்த ஊடகத்தின் மூலமாக ஒரு கருத்தை என்ன பதிவு பண்றேன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே அண்ணன் ஓபிஎஸ்ஐ தான் நம்பி இருக்கிறது. அவர்தான் அம்மாவினுடைய உண்மை விசுவாசி நினைக்காங்க. சிறப்பு விருந்தினரும் வந்திருக்கிறார் அதிமுக அம்மா தரப்பில் திரு தீரன் அவர்களும். வணக்கம் திரு தீரன். முதல் சுற்று மிக காரசாரமாக போனது. அதுல முதலாவதாக நம்ம விவாதித்தது, நீங்கள் இந்த குடும்பத்தை ஒதுக்கி வைத்ததாக சொன்னது ஒரு நாடகம் அப்படின்ற இடத்துக்கு அவங்க சொல்றாங்க. ஸோ கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதனால பேச்சுவார்த்தை எப்படி தொடர முடியும்னு கேட்கிறார்கள். இரண்டாவது அப்படின்றது வந்து ஓபிஎஸ் அவர்களால் மட்டும்தான் இந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும். அவங்க முதலமைச்சர்னு ஸ்ட்ரைட்டா நிபந்தனை வைக்கல, ஆனா இதுவும் செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாங்க. அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீதும் புரட்சித் தலைவர் அவர்களின் மீதும் மாண்புமிகு அம்மா அவர்களின் மீதும் உண்மையான பற்று அக்கறை உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் இப்பொழுது 122 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கக்கூடிய எங்கள் தரப்பினர் வந்து எந்த அளவிற்கு நாங்கள் விட்டு கொடுத்து வந்திருக்கிறோம் என்பதை இன்றைக்கு மக்கள் மனதார பாராட்டுகிறார்கள், வரவேற்கிறார்கள். யாருமே எதிர்பார்க்காதது மதிப்பிற்குரிய டிடிவி தினகரன் அவர்கள், நான் இந்த கட்சியையும் ஆட்சியையும் காப்பதற்காக இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக நான் ஒருபோதும் இடையூறாக இருக்க மாட்டேன், நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர் ஒதுங்கிக் கொள்கிறார். இவர்கள் பிரதானமாக வைத்த கோரிக்கையே அதுதான். அதற்காகத்தான் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இது எங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றி என்று சொல்கிறார்கள். அதுவே தப்பு. இதில் என்ன ஒரு குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள வெற்றின்னா தோல்வின்னா இல்ல, அது நீங்க மகிழ்ச்சி சொல்லலாம். இல்ல எங்களுக்கு திருப்தி அளிக்கிறது சொல்லலாம். திரு தீரன், நீங்கள் சொல்வதை போல போன விவாதங்கள்ல எல்லாம் சொன்னதை போல 12 பேர் சொன்ன கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 122 பேர் கொண்ட நபர்களால் ஒரு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கத்தானே செய்யுது. அதை தானே அவங்க சொல்றாங்க. 12 பேர் வைத்த கோரிக்கைக்கு தான் நீங்க காது கொடுத்திருக்கிறீங்க. இல்ல, நாங்க வந்து எங்களுடைய ஒரே குறிக்கோள் வந்து இரட்டை இலை சின்னம் வந்து பாதுகாக்கப்படணும், அம்மா ஆட்சி தொடரணும். 2016 யாருக்கு மக்கள் வாக்களித்தார்கள்? மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்துக்கு தான் வாக்களித்தார்கள். இதைக்கே இன்றைக்கு எங்களிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள் கூட எந்த சின்னத்திலே வெற்றி பெற்றார்கள்? இரட்டை இலை சின்னத்திலே தான் வெற்றி பெற்றார்கள். அம்மாவுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்று அவர்கள் உள்ளத்தளவிலே சொல்லுகிறார்களா அல்லது உதட்டளவிலே சொல்லுகிறார்களா என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். நான் உங்கள்கிட்ட ஒரு தெளிவு கேட்கிறேன். நீங்கள் இந்த குடும்பத்தை ஒதுக்கி வைத்ததாக சொல்வது உள்ளத்தில் இருந்தா உதட்டில் இருந்தா என்கிற கேள்வி அவங்க கேட்கிறாங்க. இது எதற்காக என்றால் இல்ல நீங்க என்னன்னா அவர்கள் கேட்பது, நீங்க முதல்ல வைத்த வாதம் எங்கள்கிட்ட 122 பேர் இருக்கிறாங்க, நாங்க அஃபிடவிட் வாங்க போகிறோம், பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்கள்கிட்ட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு திடீரென்று நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம். சசிகலா அவர்கள் பெயரை கூட சொல்லல, அவங்க இன்னும் பதவியில் இருக்கிறாங்க. திரு டிடிவி தினகரன் சொல்கிறார், நான் கேட்டுட்டு தான் துணை
பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்வதா என்பதெல்லாம் யோசிக்கணும் என்கிற போதே அவர்கள் எப்படி உங்களை நம்பி வருவாங்க? இது ஒரு நாடகம். நான் வெளிப்படையாக நம்முடைய கேள்வியிலே இருக்கிறது. அப்புறம் எதற்காக வெற்றி? உங்களுக்கு இருக்கக்கூடிய வழக்குகளில் இருந்து தப்பிப்பதற்காக நடத்தப்படுகிற நாடகம் இல்ல. என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லட்டும். முதல்ல எந்தவித நிபந்தனையும் இல்லை என்று சொன்னார்கள். பெரியகுளத்திலிருந்து கூட பேட்டி கொடுக்கும்போது இல்ல, அப்ப அவர் அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு சொல்லிட்டார். நான் நிபந்தனை விதித்தேன். இல்ல பெரியகுளத்துல இருந்து அவர் 4 பாயிண்ட் சொல்றாரு. 4வது பாயிண்ட் என்னன்னா நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக வெளியான தகவல் தவறு. பாயிண்ட் 3வது பாயிண்ட் கட்சியிலும் ஆட்சியிலும் சசிகலா குடும்பத்தின் ஆதிக்கம் இருக்கக்கூடாது. 2வது பாயிண்ட் ஜெயலலிதா மரணத்தில் உள்ள சந்தேகங்களை போக்கும் வகையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும். 1வது பாயிண்ட் அதிமுகவின் பொதுச் செயலராக சசிகலா தேர்வானது அதிமுக சட்ட விதிகளுக்கு புறம்பானது. இந்த 4 பாயிண்ட் தான் வந்து ஓபிஎஸ் சொன்னது. ஆனால் இதுல ஜெயலலிதா மரணத்தின் சந்தேகங்கள்ங்கிறது ஃபர்ஸ்ட் பெஞ்சில கேஸ் நடந்துட்டு இருக்கு. கேஸ் நடக்கும்போது யாராவது கமிஷன் போட முடியுமா? செல்வத்துக்கு தெரியாத வழக்கறிஞர் ரெக்கமெண்ட் பண்றதுல என்ன எப்படி பண்ண முடியும்? திருஷ்யம் நான் வரேன். ஒரு நிமிஷம். அரசு தரப்புல கோர்ட்ல ஒரு சப்மிஷன் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை, நாங்களே வந்து ஒரு விசாரணை கமிஷன் அப்பாயிண்ட் பண்றோம் சொல்றதுல அரசுக்கு முழு உரிமை இருக்கிறது. அது செய்யலாம். ஆனா ஓபிஎஸ் வந்து பெட்டிஷன் போடலாமே, இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாமே, ரொம்ப ஈஸியாச்சு. அதுவும் பண்ணிக்கலாம். இல்ல, என்னுடைய ஒரே கேள்வி என்னன்னா 2 தரப்புலையும் குழு போடுகிறோம் என்ற அளவிற்கு செய்தி வந்ததா இல்லையா? ஊடகங்கள்ல நீங்க போட்டீங்களா இல்லையா? அப்போ போய் உட்கார்ந்து பேசிதானங்க உங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம், எங்களுடைய தரப்பு வாதத்தை வைக்கிறோம். இதெல்லாம் அப்பதானே நடக்கணும். அதற்கு முன்னாடியே திருப்தி, வெற்றி இப்படி வார்த்தைகளை பயன்படுத்திட்டு திடீர்னு என்ன பண்றாரு ஒருத்தர் வந்து இது வந்து நம்ப மாட்டோம் நாடகம். அப்புறம் எதுக்கு வெற்றின்னு சொன்னீங்க? எங்களுக்கு கிடைத்த முதல் குறைந்தபட்சம் அவர் வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. அதே வெற்றி தாங்க. இது வெற்றியா? வெற்றிதான். இதுல என்னங்க வெற்றி? ஆமா, குறைந்தபட்சம் எனக்கு இந்த நான் வந்து அரசியல்ல இருந்து ஒதுங்குறேன் அப்படி சொல்றாரு ஒருத்தர். சரி, நான் ஒரே யார் மேல குற்றச்சாட்டு வச்சோமோ அவரே வெளியே போறாரு. பொதுச் செயலாளரா யார் முன்மொழிஞ்சது? இல்ல திரு செல்வம், அவர் ஒதுங்குறேன்னு சொன்ன பிறகு உங்களுக்கு என்ன தயக்கம்? இன்னும் கேட்டீங்கன்னா அத நீங்க நம்பல. அதை முழுமையாக பேச்சுவார்த்தையில முடிவு செய்யுங்க. அது என்ன மாதிரி அக்ரிமென்ட் வேணும்? வழக்குகளில் இருந்து விடுபடுவதற்கும் தற்காலிகமாக இந்த கட்சியை ஒன்றிணைத்து விட்டு தாங்களே பின்னாடி இருந்து வழக்கில் இருந்து செல்வம் சார் இருங்க. இப்ப ஒரே ஒரு கேள்வி திரு செல்வம். முதல்ல இந்த வழக்கு பொய்யாக புனையப்படுகிறது என்று சொன்ன போதெல்லாம் இந்த வழக்கை என்ன நாங்க சொல்லியா செய்யறாங்க? அது இண்டிபெண்டன்ட் பாடி பார்த்துட்டு இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப இவர் விலகுவதன் மூலமாக வழக்கில் இருந்து எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த சர்ச்சைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு அந்த ஊடகங்களுடைய பார்வையில் இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர் விலகி இருக்கிறதா? இல்ல, வழக்குல இருந்து இப்ப வழக்கு மீடியா கேள்வி நேரத்தை பார்த்தா புனையப்படுது. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இல்ல சார், இப்ப வழக்கு என்பது ஒரு விஷயம் செய்தி சேனல்களை பார்த்து தான் நடவடிக்கை நடக்குதா? வருமான வரித்துறை தன்னை அதாவது ஊடகங்களுடைய வெளிச்சத்தில இருந்து ஒதுக்கி கொண்டு அந்த வழக்குகள்ல இருந்து அவர் வழக்குல சட்ட ரீதியாக ஒரு அரசியல்வாதி ஊடக வெளிச்சம் கிடைக்க வேண்டும் என்று இல்ல, அவர் அரசியல்ல இருந்து அதான் ஒதுங்குறேன்னு சொல்றாரு. இந்த வழக்குகளில் இருந்து விடுபடுவதற்காக ஊடக வெளிச்சத்துல வழக்கில் இருந்து விடுபடுறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். அதுக்கான நேரம் வேணும். கட்சியில சேர்ந்தாலாவது வழக்கு வரும், எந்த ஒரு கட்சியில சேர்ந்தா வழக்கு தள்ளுபடி பண்ணப்படும். பிஜேபிக்கு இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லைன்னு தினகரன் சொல்றாரு. பிஜேபி வழக்கு போட்டிருக்கு, எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் வந்து பிரேமா பேசி கேஸ் மேட் அவுட் ஆயிருக்கு, அதனால எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஒரு இடம் திரு சுமன் ஸ்ரீராமன், இந்த அணிகள் இணைவதில் தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லை, பேச்சுவார்த்தை நிபந்தனைகளோடு இந்த செய்தியும் சொல்லப்படுகிறது. இல்ல, அது என்ன ஆதாரத்துல? ஒரு நிமிஷம். யாரு இல்ல அடிப்படையா வந்து எந்த தொண்டர்களை எவ்வளவு நீங்க பல்கா பெரும்பாலான தொண்டர்கள் நீங்க போய் கேட்டீங்கன்னா வரும் பதில் வந்து எல்லாரும் ஒத்துமையா இருந்து ஒரு வலுவான கட்சியாக தான் இருக்கணும், ஆட்சி இன்னும் 4 வருஷம் இருக்கு. யாராவது தொண்டர் வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கணும்னு யாராவது சொல்லுவாங்களா? கரெக்ட், நிச்சயமா யாரும் சொல்ல மாட்டாங்க. அடிப்படையாக ஒண்ணு விஜயன் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தது அப்படின்னா எந்த தவறும் இல்லை. ஆனால் பேச்சுவார்த்தைக்கே நான் போக மாட்டேன், எல்லா கண்டிஷனும் எல்லா நிபந்தனையும்
நீங்க விடுங்க. 6000 affidavit தொண்டை கையில கேட்டா கொடுத்திருக்காங்களா? தொண்டை கேட்டா யாரு? நாங்க 5 லட்சம் affidavit நீங்க வச்சிருக்கோம். டைம் கேட்டது யாரு? டைம் கேட்டது யாரு? நீ கேட்கலையா? நாங்க கேட்கல. மனோஜ், ஏன் மனோஜ் நீங்க பாருங்க, கேட்கலையா? நாங்க கேட்டோம். கேட்கவே இல்லை. கேட்கவே இல்லை. இருங்க இவங்க, சார் நான் இன்னைக்கு சொல்றேங்க, சார், இவங்க யாரு இல்ல. B டீமா இயங்குறதுக்காக இல்லங்க போகாத இருங்க, ஊருக்கு இருங்க வழிகாட்டுறாங்க. இருங்க இருங்க நீங்க இது அழைப்பு நடக்காது. இல்ல திருத்தீரன் நீங்க அவங்க விருப்பம் இல்ல இல்ல. நீங்க அழைப்பு விடுத்தீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க சசிகலா தரப்பால் இன்னமும் இயக்கப்படுகிறீர்கள். ஒன்று, தொண்டர்களின் கோபத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இந்த மாதிரியான பூச்சாண்டி வேலையை சரி, நான் காட்டுறீங்க. கேட்கிறேன், எந்த தொண்டை எங்க மேல கோபமா இருக்கிறான்? நான் எங்களுடைய அமைச்சர்ல இருந்து எம்எல்ஏக்கள் இருந்து எல்லா கேசி ஊருக்கும் வீரமணி போயிட்டு என்ன சொன்னாரு? வந்திருக்காங்க. சார், யார் பிரசிடென்ட் இல்லைன்னு கேசி சொல்ல வீரமணி என்ன சொல்லுங்க. சொன்னாரு? விஜய், ஒரே ஒரு பாயிண்ட் இவங்க போல, இவங்க தொகுதி பக்கம் போல. இல்ல, ஒரு நிமிஷம். ஒவ்வொருத்தரா. ஓபிஎஸ் மீது மக்களுக்கு அந்த ஒரு பெரும் நம்பிக்கை வந்த மிக முக்கிய காரணம் திருமதி சசிகலாவுக்கு எதிராக அவர் நின்றாருங்கிறது தான். இப்போ திருமதி சசிகலாவோ அந்த குடும்பமோ பிக்சர்ல இல்லை அப்படின்னு ஒரு சூழல் ஏற்பட்டா தொடர்ந்து அவர் என்ன பண்ணாலும் மக்கள் அது பிளைண்டா ஆதரிப்பாங்கன்னு அவர் நினைச்சாருன்னா அது மிகப்பெரிய தவறு. மிகப்பெரிய காரணம்னா ஓபிஎஸ்ங்கிறவரு முதல்ல ஒரு எதிரியை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாரு. இப்போ அந்த எதிரியே இல்ல. முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு தலை சிறந்த முதலமைச்சர்னு சொல்றாங்கல்ல, உங்களுக்கே நினைவு இருக்கும். செல்வி ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் திரு ஓபிஎஸ் முதல்வர் ஆன போது 2 முறையும் மீம்ஸ் தான் போட்டுட்டு இருந்தாங்க. கரெக்டா? ஒரு டைனமிக் ஆட்சி நடந்ததுன்னு யாராவது சொன்னாங்களா? ஒண்ணுமே இல்ல. இப்ப கடைசியாக இந்த செல்வி ஜெயலலிதா மறைந்த பிறகு இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்துல அம்மா தான் சார் அனைத்து அண்ணா திமுக அம்மா தான் முகம் சார் முகவரி. ஜல்லிக்கட்டு மேட்டர் அம்மா கால்ல விழுந்தாங்க. அம்மாக்கு மிச்சர்னு சொன்னாங்க. தப்பு இல்ல. அந்த ஆர்டர் வாங்கிட்டு வந்தாரு. அதுக்கு பிறகு ஆந்திரா சந்திரபாபு நாயுடோட பேசிட்டு நீர் வாங்கிட்டு வந்தாரு. அதெல்லாம் நிச்சயமா மக்கள், ஆனால் அதை வைத்துக் கொண்டு அவருடைய பாப்புலாரிட்டியை அவர் இன்ஃபினிட்டா மக்கள் எதை செய்தாலும் மாதிரி ஏங்க மக்கள் நீங்க போய் கேட்டீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தா அது தப்பு கிடையாதுங்க. ஆனா நான் பேச்சுவார்த்தைக்கே போக மாட்டேன் எல்லா கண்டிஷனும் நீங்க போக மாட்டேன்னு சொல்லல சார். நீங்க மறுபடியும் போய் ஊடகத்துல தப்பா பதிவு பண்ணாதீங்க. நாங்க பேச்சுவார்த்தைக்கு நான் இன்னொன்னு என்ன சொல்றேன், ஒரு பொது இடத்தை யார் தீர்மானிப்பது? நாங்க ஏன் அங்கிட்ட போகணும் கேங்க. அவங்க தொண்டர்கள் எங்களோட இருக்கிறார்கள். இல்ல திரு செல்வம், ஏன்னா நான் இப்பதான் வந்திருக்கேன், வாய்ப்பு கொடுங்க. அதாவது இப்ப ஊடகத்துல எல்லாருமே நீங்க தெளிவா போடுறீங்க. நாங்களா நிபந்தனை சொன்னோம்? நாங்க குழு போட்டு 7 பேர் கொண்ட குழுவை போட்டு இவங்களோட போய் ஆவலா பேசி இவங்களை எப்படி அழைச்சிட்டு வந்துடுற எண்ணத்துல நாங்க குழுவை போடுறோம். நாங்க எவ்வளவு பெரிய மன வருத்தத்தோட இருந்தோம் தெரியுங்களா? டிடிவி தினகரன் சார் அவர் இவங்க நாங்க அவங்களை ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லும் பொழுது யாரை திருப்திப்படுத்துவதற்காக இதையெல்லாம் அமைச்சர்கள் செய்கிறார்கள் எங்களுடைய தொண்டர்கள் பல பேர்கள் குமரி எழுந்தார்கள். அவர்களா வந்த வரட்டும் சொன்னது யாரு சார்? ஆனாலும் கூட திரு ஜெயக்குமார் சொன்னாரா சொல்ல மினிஸ்டர்? சேர்ற மாதிரி பேசுங்க. நாளை சேர்ற மாதிரி யார் யார்கிட்ட வர்றது? ஜெயக்குமார் என்ன சொல்றாரு? அவர்களாக வந்தால் நாங்கள் பேசுவோம். என்ன சொல்றேன்? அவர்களாக நாங்க 10 பேர் வச்சிட்டு 22 பேர் 122 பேர் 122 தான் சார் எம்எல்ஏஸ் தான். நாங்க எங்ககிட்ட எங்ககிட்ட 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க சார். 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. அதிமுக தொண்டர்கள் நீங்க எத்தனை? நான் சொல்றேன். உன்னால சொல்லுங்க. 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. ஆமா. 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. நான் ஒரு இடைவெளிக்கு பிறகு ஒரு இதுவும் கிடையாது, கட்சியும் கிடையாது, அப்புறம் எதுக்கு நீங்க எங்களை தேடுறீங்க? தொலைக்காட்சியும் கிடையாது, உறுப்பினர் எண்ணிக்கை உங்களுக்கு தெரியல. சரி, நான் ஒரு இடைவேளைக்கு பிறகு அம்மா அவர்கள் செயற்குழு கூட்டத்தில் சின்னம்மா அவர்கள் தெளிவா சொன்னாங்க. 1,63,07,248 உறுப்பினர்கள் தெளிவா சொன்னாங்க எங்க சின்னம்மா. சரி, நம்ம பேசுவோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். ஆனால் இவ்வளவு காரசாரமான விவாதத்திற்கு பிறகு இந்த கேள்விக்கு பொருள் இருக்குமா என்று எனக்கு தெரியல. மேலும் இந்த இணைப்பு சாத்தியமாகுமா என்கிற கேள்வியில தான் நம்ம விவாதிக்க வேண்டி இருக்கிறது. அல்லது அடுத்த கட்ட தேர்தலை நோக்கி நகர்வதற்கான விஷயங்கள் தான் இந்த காரசாரமான விமர்சனங்கள் முன்வைக்கிறார்களா? அப்படித்தான் எல்லா தரப்புகளும் நினைக்கிறதா? அடுத்த தேர்தல் களத்தை நோக்கி தமிழகம் திரும்பி கொண்டிருக்கிறதா? பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருக்கிறது. மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கின்றேன். இந்த இணைப்பு 2 அணிகள் இணைப்பு சாத்தியப்படுமா? ஏன்னா காரசாரமான விமர்சனங்கள் 2 தரப்புகளிலும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இணைப்பு சாத்தியப்படுமா? இது பற்றி தான் நம்ம பேச வேண்டியிருக்கிறது. சுமன் சி ராமன் அவர்களிடம் இவ்வளவு தூரம் நடந்த பிறகு, ஏன்னா நேற்று பேசினது, அதற்கு முந்தா நாள் பேசினது
இணைப்பு சாத்தியப்பட்டுரும் அப்படின்னு நீங்க எப்படி பார்க்க இந்த இணைப்பு சாத்தியப்படுமா? இல்லை, நிச்சயமாக இன்னும் சாத்தியம்தான். இது வந்து ஒண்ணுமே முறிஞ்சு போன மாதிரி நான் நினைக்கல. நிச்சயமா சாத்தியம்தான். ஆல் இட் டேக்ஸ் ஒரு தொலைபேசி அழைப்பு. யாராவது ஒருத்தர் ஃபோன் எடுத்து இன்னொருத்தர்கிட்ட ஐதர் ஓபிஎஸ் இபிஎஸ்டியோ இபிஎஸ் ஓபிஎஸ்டியோ ஒரு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எப்போ பேசலாம் எங்கே பேசலான்னு ஒரு வார்த்தை கேட்குறதுல வந்து அது பெரிய ஒரு தவறுன்னு கிடையாது. அதனால வந்து யாரும் அந்த மாதிரி முதல்ல யார் தொலைபேசி எடுக்கிறாங்களோ அவங்க வந்து சின்ன தலைவர், யார்கிட்ட ஃபோன் போகுதோ அவர் பெரிய தலைவர்னே கிடையாது. ஸோ இது வந்து யாராவது ஒருத்தர் செஞ்சாங்கன்னா நிச்சயமாக இந்த பேச்சு அடிப்படையாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி வலுவாக வேண்டும் என்றால் 2 அணிகளும் இணைய வேண்டும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவங்க வந்து ரொம்ப சிம்பிள். ஓபிஎஸ் அணியிலிருந்து நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு சில நிபந்தனைகளுடன் செல்கிறோம், இந்த நிபந்தனைகள் பேச்சுவார்த்தையில் நிறைவேறுமா நிறைவேறாதாங்கிற அடிப்படையில தான் இந்த வெற்றி தோல்வி வரும்னு சொல்லிட்டு போலாம். ஆனா இன்னைக்கு செய்தியாளர்ல கோரிக்கை ஏற்காவிட்டால் பேச்சுவார்த்தைக்கு போக முடியாது இல்ல அவங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு எப்பவுமே ஒரு பொசிஷன் எடுப்பாங்க. நான் எனக்கு வேண்டியது இதெல்லாம் வேணும் அப்படின்னு நான் பொசிஷன் எடுப்பேன். அவங்க எதிரணி அவங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு ஒரு பொசிஷன் எடுப்பாங்க. அதை கொண்டு போய் நம்ம பேச்சுவார்த்தையில வைக்கிறோம். அதுல இந்த உதாரணத்துக்கு இந்த அஃபிடவிட் விட்ரால் சிம்பிள் எக்ஸாம்பிள். இந்த அஃபிடவிட் விட்ராலே வந்து திரு ஷாம் சொன்னது போல ஒரு விஷயம் சேலஞ்ச் செய்யப்பட்டிருக்கிறது, அதுக்கு கவுண்டர் இவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முதல்ல திரு தினகரனுக்கு அதுக்கு அதிகாரமே கிடையாது, எங்க ரெஜிஸ்டர்ல அவர் பேரே இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் 2வது வாட்டி அது ஃபைல் ஆச்சு. ஸோ இப்போ வந்து 2 அணிகளும் இதை எப்படி தீர்த்துக்கணும்? எல்லா விஷயமும் ஒன்றாக ஒரு ஒத்துமை வந்துருச்சு, சமரசம் ஏற்பட்டுருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓகே இது 2ஐயும் நம்ம விட்ரா பண்றோம், நாங்க விட்ரா பண்றோம், நீங்க விட்ரா பண்றீங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்க வந்து எல்லாமே வந்து ப்ரீ கண்டிஷனாக இன் குட் ஒரு பேச்சுவார்த்தை போகுது, ஆங்கிலத்தில் இன் குட் ஃபெய்த்னு சொல்லுவாங்க. ஒரு நம்பிக்கையுடன் நான் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு நம்பிக்கையுடன் வருகிறேன், ஆனால் எனக்கு தேவை இந்த கோரிக்கைகள், அவர்களுக்கு தேவை இந்த கோரிக்கைகள். சிலது நான் காம்ப்ரமைஸ் பண்ணணும், சிலது அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும். எல்லாமே நான் சொல்ற எல்லா கண்டிஷனையும் ஏற்றுக்கிறது தான் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் தனி அணியாக போன போது மக்கள் மன்றத்தில் வைத்த பிரதான 2 கோரிக்கைகளை எப்படி விட்டு பிரதான கோரிக்கைகள் நாளைக்கு அவங்க மேல பழி வராதா? ஒரு நிமிஷம் 2 கோரிக்கை தானே, நான் ஒன்று ஏத்துக்கிறேன். அதாவது செல்வி ஜெயலலிதாவினுடைய மரணத்தில் விசாரணை வேண்டும் என்று பெரும்பாலான தமிழக மக்களினுடைய கருத்து அதுதான், அதில் மாற்று கருத்து இல்லை. அதற்கு இவங்க அணியில கிட்டத்தட்ட ஒரு கருத்து வந்துருச்சு. அது எப்போ எப்படி அறிவிக்க போறாங்க? அவங்க வெளிப்படையா வரல. சுமன் ஸ்ரீராமன் இல்ல ஆனா ஆஃப் தி ரெக்கார்ட் இல்ல நான் உங்க விளக்கத்துக்காக கேட்பது. பலர் என்ன சொல்றாங்கன்னா அந்த தருணத்தில் அவர்தானே முதலமைச்சரா இருந்தார், ஏன் இந்த கோரிக்கையை வைக்கிறாருன்னு கேக்குறாங்க. அது வந்து மிகவும் சரியான கேள்விதான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் 65 நாள் வந்து அவர்தான் சிஎம் இருக்கிறாரு ஃபுல்லா அந்த பீரியட்ல. அதனால அது ஒரு நியாயமான கேள்வி. ஆனால் அடிப்படையாக விசாரணை நாளை உத்தரவிடுறாங்க, ஆர் கோர்ட்ல ஒரு சப்மிஷன் கொடுத்துறாங்க, எங்களுக்கு விசாரணைக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லைன்னு அரசு கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரைட்டா? அதுவும் வந்து இப்போ நீங்க கண்டிஷன் பேச்சுவார்த்தைக்கே இந்த நிபந்தனைகள் நீங்க விதித்தீங்கன்னா இப்போ அடுத்தது பேச்சுவார்த்தை எதை பத்தி, யாருக்கு என்ன போஸ்ட்ங்கிறது மட்டுமா? இல்ல சார், இந்த எங்களுடைய முதல் கோரி பேச்சுவார்த்தைனா யாரு சிஎம் ஆகணும், யாரு ஜெனரல் செக்ரட்டரி ஆகணும்ங்கிறது மட்டும்தான். இவங்க அணியில இருந்து எவ்வளவு பேரு அமைச்சர் ஆகணுங்கிறது மட்டும்தான் பேச்சுவார்த்தையா? இந்த நிபந்தனை, அதாவது நீங்க திருமதி சசிகலாவை ஒதுக்குறீங்க, திரு தினகரனை ஒதுக்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. இதனுடைய நம்பகத்தன்மை எங்களுக்கு இல்லை, இதை பேச்சுவார்த்தையில் நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும். இதற்கு எப்படி நீங்க இப்போ 30 பேர் குடும்பத்துல அவங்க தலையிட மாட்டாங்க, என்ன மெக்கானிசம் ஒர்க் அவுட் பண்ணலாம், உட்கார்ந்து அதை பத்தி பேசலாம். எதை பத்தியுமே நான் எல்லாமே நீங்க செஞ்சிட்டீங்கன்னா, நாங்க கேட்கிற எல்லா கோரிக்கைகளும் ஏத்துக்கிட்டீங்கன்னா கேபினெட்ல நாங்க தான் முதலமைச்சரா இருக்கிறோம்ங்கிறது நாங்க சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பேச அவர்களிடம் திரு சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் சொன்னது வந்து ரொம்ப சின்ன விஷயம் தான். ஒரு தொலைபேசியில் பேசி முடிவெடுக்கக்கூடிய விஷயம் இவ்வளவு சிக்கலாக மாறியதற்கான காரணம் இல்லை. சுமன் சொன்னது நான் முழுக்க அப்படியே ஏற்றுக்கிற ஒரு சிம்பிளான டெலிஃபோனிக் மேட்டர் தான். எல்லாருமே வந்து ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்ப நெருங்கி பழகினவங்க தான். இந்த இணைப்பு அரசியல் களத்தில் வந்து சபாநாயகர் தம்பித்துரை ஜெயக்குமார் தலைமையிலான இந்த பேட்டிகளில் வந்து முதல் பாயிண்டே ஆட்சியையும் கட்சியையும் காப்பாற்ற வேண்டும், மக்கள் வாக்களித்த இரட்டை இலையை மீட்க இணைப்பு அவசியம்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. அதிமுகவில் டிடிவி தினகரன் சசிகலா குடும்பத்தை விலைக்கு வைக்கிறோம்னு அவங்க சொல்றாங்க. இணைப்பு குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும், அதுவரை ஒரு உயர்மட்ட குழு கட்சியை கவனிக்கும்னே அவங்க சொல்லிட்டாங்க. இதுவரைக்கும் அதிமுக அரசியல் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு உயர்மட்ட குழுவை போட்டு வந்து கட்சியை கவனிக்கிற அந்த ஃபார்முலாவே அங்க கிடையாது. ஓபிஎஸ் முதல்வராவது குறித்து கேள்வி எதுவும் எழவில்லைங்கிறத சொல்லும் போதுதான் ஓபிஎஸ் குரூப்புக்கு இடிக்குது. அவ்வளவுதான், வேற பாயிண்டே கிடையாது. கடைசியா அவங்க சொன்ன பாயிண்ட் ஓபிஎஸ் முதல்வராக பத்தி இப்ப பேச்சே இல்லை அப்படின்னு. ஏன்னா பிராக்டிகலா நாட் பாசிபிள்.
இபிஎஸ் வந்து ஆல்ரெடி வந்து முதல்வரா இருக்கிறாரு, முதல்வர் பதவிக்கு வேகன்சி இல்லை. அப்போ வந்து ஓபிஎஸ் ஆல ஆக முடியாது. இப்போ அதுக்கு அடுத்தவங்களுக்கும் பொசிஷன் இல்லை. அடுத்தடுத்தாப்புல வரிசையா பார்த்தா செல்வம் வரைக்குமே பொசிஷன் கிடையாது. கட்சியோட செய்தி தொடர்பாளர்களுக்கு கூட அங்கேயும் 10 பேர் இருப்பாங்க, இங்கேயும் 10 பேர் இருப்பாங்க. அப்புறம் 20 பேர் உட்கார்ந்து கட்சியை பத்தி பேசுவாங்களா இனிமேல? இதுதான் இந்த இடத்துல உள்ள சிக்கலே. ஒரு கட்சி இணையும் போது ஒவ்வொரு ஊர்லயும் வந்து 2 குழு வந்துடும். இப்போ வந்து செல்வமும் இங்க செய்தி தொடர்பாளர், தீரனும், நான் பிராக்டிகலா சொல்றேன், தீரனும் செய்தி தொடர்பாளர். ஆக 20 செய்தி தொடர்பாளர்கள் மொத்தம் இருப்பாங்க. நாளைக்கு கட்சி ஒன்னாயிடுச்சுன்னா அது 10 பேரா மாறணும் இல்லையா? அதே மாதிரி ஊர்கள்ல. ஆக நெட் ரிசல்ட் என்ன ஆகும்னா, இணைப்பு என்பது கீழ்மட்டத்திலிருந்து வந்தா எப்பவுமே அது ஒர்க் அவுட் ஆயிரும். இணைப்பு வந்து தலைவர்களோட மேல்மட்டத்திலிருந்து வந்தா அது ஒர்க் அவுட் ஆகும். அப்போ இந்த இணைப்புக்கு தயக்கத்தை எந்த தரப்பு காட்டுதுன்னு நினைக்கிறேன்? இணைப்புக்கு தயக்கம், ஏன்னா முதல்ல 2 பேருமே இணைப்புக்கு தயாராக இருப்பதா தான் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. இப்ப யாரு தயக்கத்தை காட்டுது? என்ன ரீசன்னாங்க, இணைப்பு வந்து இரட்டை இலையை மீட்பதற்கான ஒரு அருமையான முயற்சி. அதுல யாருமே குறை சொல்ல முடியாது. இரட்டை இலை கண்டிப்பா வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இரட்டை இலையே இருந்தாலும் கூட ஜெயலலிதா இல்லாத வெற்றிடத்துல வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு எல்லாத்துக்குமே தெரியும். திமுகங்கிறது பவர்ஃபுல்லா இப்போ இருக்கு. அது போக அவங்க வந்து புதிய கூட்டணியும் வந்து சேர்த்திருக்கிறாங்க. இவ்வளவு பலம் வாய்ந்த எதிரியை இவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் ஒற்றுமையும் இரட்டை இலையும் அவசியம். இருந்தாலுமே கஷ்டம் இல்ல, இவ்வளவு சொல்கிறீர்கள், அது கட்டாயம் தேர்ந்த அரசியல்வாதிகளான அவர்களுக்கும் தெரியும். ஆனாலும் ஏன் இந்த இணைப்பு சாத்தியப்படல? இன்னைக்கு இருக்கிற செய்தியாளர் சந்திப்புல நீங்கள் சொன்ன திரு ஜெயக்குமார், திரு தம்பிதுரை அவர்கள் கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருக்கிறார். இதுல வந்துங்க ஓபிஎஸ் தரப்பு என்ன நினைக்குதுன்னா, நம்ம வந்து 1988-89 ஏற்பட்ட நிலைமை மாதிரி நமது அணி வந்து அதிகமாக பலத்தோடு இருக்குது. ஓவர் கான்ஃபிடன்ஸ், அதிக பலத்தோடு இருக்கிறது. தேர்தல் வந்துடட்டும், இன்னும் மிஞ்சி போனா வந்து கொஞ்ச நாள்லயே வந்துடும். வரும்போது நம்ம வந்து போட்டி போட்டு குறைந்தபட்சம் எதிர்கட்சியாவது ஆயிர முடியும். திமுக வந்துட்டு போட்டோம், நம்ம எதிர்கட்சி ஆயிர முடியும். ஆனா 3வது நபர் காலி ஆயிருவாங்க. இந்த இடத்துல தப்பு கணக்கு என்னன்னா, ஜானகி மாதிரி இவங்க 3வது அணியாக மாறினாலும் கூட அவர்கள் வந்து அரசியலை விட்டு விலக மாட்டார்கள். 10% வாங்கியிருந்த ஜானகி அரசியலை விட்டு விலகினது. உங்கள் தரப்புல நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பெல்லாம் பார்க்கிற போது இணைப்பு சாத்தியமில்லை, அடுத்த தேர்தலை நோக்கி நீங்க நகர்றீங்களோ? இல்லை, இணைப்பு சாத்தியப்படவில்லை என்று சொல்ற. இணைப்பு ஏற்படணும், சின்னம் மீட்கப்படணும், கட்சி காப்பாற்றப்படணும். இதில் யாருக்குமே அனைத்து இந்திய அதிமுகன்னு சொல்லக்கூடிய யாருமே வந்து பிரிஞ்சிருக்கும்னு நினைக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் சுயமரியாதை காப்பாற்றப்பட வேண்டும், கௌரவம் காப்பாற்றப்படணும். இன்னொரு விஷயம், அவர்களாக எங்களிடத்திலே வர வேண்டும் என்று சொல்றது வந்து நியாயமானது கிடையாது. நாங்கள் இருதரப்பும் பேசுகிறோம், சுமூகமாக பேசுகிறோம். 2 தரப்பிலும் இருக்கிற நியாயமான கோரிக்கைகளை நாம் நிறைவேற்றுவதற்கு 2 தரப்பும் பரிசீலிக்கட்டும்னு சொல்லியிருந்தா அதுல பெரும் அப்படித்தானே சொல்றாங்க. அவர் ஜெயக்குமார் என்ன சொன்னார்னா, அவர்களாக வந்தால் பேசுவோம். திரு வெற்றிவேல் என்ன சொன்னாரு, நீங்க அது அந்த கட்சியில் அவருடைய அணியில இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப கடுமையான வார்த்தைகளாலெல்லாம் அவங்க இன்னொன்னு, திரு வெற்றிவேல் அவர்களினுடைய பேச்சை நீங்க குறிப்பிட்டீங்கன்னா, அவர்கள் எடப்பாடி திரு ஜெயக்குமார் அவர்களையும் கடுமையாக தம்பித்துறை பேசுறாங்க. நீங்க பொருட்டா எடுத்துட்டு அத பொருட்டா எடுத்துக்கிறீங்களா? இரண்டு தரப்பிலுமே கூட கடுமையான விமர்சனங்கள் 2 தரப்புலையும் வைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வேற ஒண்ணுல ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். நீங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கும் பொதுச் செயலாளர் ஆவதற்கும் தான் இப்போ இந்த இணைப்புல முட்டுக்கட்டை போடுற மாதிரி ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு யாரும் முயற்சிக்க வேண்டாம். அது இப்போ ஊடக விவாதங்களில் கலந்துக்கிறவங்களா இருக்கட்டும் அல்லது ஊடகங்களா இருக்கட்டும். ஆனால் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் இந்த இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவால் முதலமைச்சராக அடையாளம் காட்டப்பட்டு தகுதியை உயர்த்தி காட்டிய அம்மாவுக்கு விசுவாசமா இருந்தவர். இல்ல, இதெல்லாம் சொல்லுகிற போதே என்ன சொல்றேன், அதுக்கு அடிக்கோடியிட வேண்டிய நான் அதான் என்ன சொல்றேன், அவரே முதலமைச்சர் பதவி கேட்கல, பொதுச்செயலாளர் பதவி கேட்கல. இப்ப இப்படி வந்துரும். அப்ப இது உங்களுடைய நிபந்தனைகள்ல ஒன்றுமே கிடையாது. இது கிடையாது, முதலமைச்சர் பதவி கிடையாது. என்ன விஷயம், ஆனால் 1.5 கோடி தொண்டர்கள் அவரை தான் விரும்புறாங்க. நிச்சயமா விரும்புறாங்க. அப்ப அந்த விஷயம் என்ன சமிக்கை அவங்களுக்கு கொடுக்குது? இல்லங்க, இல்ல திரு செல்வம் 1.5 கோடி தொண்டர்களும் ஓபிஎஸ் அவர்களை தான் விரும்புறாங்க. இரண்டாவது, எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அவரை தான் விரும்புறாங்க. எங்களுக்கு முதலமைச்சர் பதவி ஆசை இல்லை அப்படின்ற இந்த 3 வார்த்தை திரு தீரன் அவர்களுக்கு என்ன சமிக்கையை கொடுக்குதுன்னு நான் ஒரே ஒரு இன்னும் விஷயம் கேட்டீங்கன்னா, நீங்க மற்ற விஷயங்களுக்குள்ள எல்லாம் போறீங்கன்னா, ஒரு தலைவரை அடையாளம் காட்டுவது என்பது காலம்தான். 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இயக்கத்தை தொடங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகு 1987 புரட்சித் தலைவர் அவர்கள் இறந்த பிறகும் கூட மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும்
அது மக்கள் அங்கீகரித்த பிறகு 27 இடங்களில் வெற்றி பெற்று மக்கள் அங்கீகரித்த பிறகு திருமதி ஜானகி அம்மையார் அவர்கள், நாங்கள் மதிக்கிற ஜானகி அம்மையார் அவர்கள், அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் சியாம் அவர்கள் சொன்னது மாதிரி தன்னுடைய கணவரால் மிகவும் சிரமப்பட்டு வளர்க்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட இந்த இயக்கம் வந்து தொடர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க. ஜானகி அம்மையார் அவர்கள் வந்து விட்டு கொடுத்து இந்த இயக்கத்தை சேர்த்தாங்க. நான் ஒண்ணே என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதுல 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். சரி, அவர்களுக்கு வந்து எங்களிடத்திலே அப்படிப்பட்ட தொண்டர்கள் இல்லை என்கிற எண்ணம் இருக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன், குறுக்கிடு, நீங்க சொல்லக்கூடிய உதாரணத்தின்படி பார்த்தால் கூட நீங்கள் தானே விட்டு கொடுக்கணும். ஓபிஎஸ் அணி தரப்பு எந்த வகையில நான் இன்னொன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரே விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால், ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் வந்து மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா காலத்தில் இருந்து முதலமைச்சராக நெருக்கடியான காலங்களிலே முதலமைச்சராக அடையாளப்படுத்தப்பட்டு அம்மா அவர்கள் சிகிச்சையில் இருக்கும்போது முதலமைச்சராக இருந்த அவரை முதலமைச்சரிட பதவியை தட்டி பறித்தார்கள். மிரட்டி அந்த பதவியை வாங்கினாங்க. மிரட்டி அந்த பதவிக்கு திருமதி சசிகலா போனாங்க. நான் சொல்லிடுறேன், நான் கேளுங்க. அதனால என்ன நான் எல்லாரும் தான், யாருக்கு பிடிக்குது திரு தீரன், 2 அணிகள் 2 பக்கமும் முதல்ல சொன்னீங்க, 2 அணிகளும் இணைவதில் தயாரா இருக்கிறோம், சின்னத்தை மீட்கணும்னு சொன்னீங்க. இப்ப இந்த இணைப்பில் எது முட்டுக்கட்டையா இருக்கிறதா நினைக்கிறீங்க? இப்போ கூட நாங்க மனப்பூர்வமா சொல்றோம், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. உங்களுக்கு உண்மையிலேயே இரட்டை இலை சின்னம் மீட்கப்பட வேண்டும், அம்மாவினுடைய ஆட்சி இன்னும் 4 ஆண்டு காலம் தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அக்கறை உண்மையாக இருக்குமேயானால் நீங்க என்ன பண்ணணும், நிபந்தனையை விதிக்க. இப்ப ஒரு நிபந்தனையை சொல்லிக்கிறாரு கேபி முனுசாமி. இதே கேபி முனுசாமி சின்னம்மாவுக்கு என்னென்னலாம் அறிக்கை விட்டாருன்றது நாங்க எடுத்து வச்சிருக்கோம். இப்ப ஒண்ணு வெளியிட போறோம். கேபி முனுசாமி சின்னம்மா அவர்களுக்கு வந்து நீங்கள் தொண்டர்களை சந்திக்க வேண்டும், நீங்கள் வந்து இது மாதிரி பொறுப்படுத்தணும் அவரே அறிக்கை விட்டுருக்காரு. அதெல்லாம் வேற விஷயம். இதெல்லாம் கூட என்ன சொல்லிக்கிறாரு, இப்பொழுது தேர்தல் நடந்தால் ஓபிஎஸ் தான் முதலமைச்சராக வரணும் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு தடவை அல்ல 2 தடவை வாக்கெடுப்புலையும் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுறார். 2வதா வந்து இவர் சபாநாயகர் மேல நம்பிக்கை வாக்கெடுப்பு. சரி வாங்க, சபாநாயகர் நம்பிக்கை வாக்கெடுப்பு நாங்க வரல சார், நாங்க கலந்துக்கிடவே இல்லையா. நேரமின்மை. திரு தீரன் வாங்க. தவளை மாதிரி கத்திட்டு தான் நீங்க வந்து வேண்டாம் திரு செல்வம், அடுத்த வார்த்தை சொல்ல வேண்டாம். தவளை மாதிரி கத்திட்டு திரு செல்வம் வேண்டாம். பேராசிரியர் மாதிரி பேசுங்க சார். நீங்க என்ன சார் எனக்கு வந்து தவளை திரு செல்வம் வேண்டாம். சுருக்கம் நேரமின்மை. தவறா பேசுனா இல்ல கடுமையான வார்த்தைகள் வேண்டாம். வேண்டாம், கடுமையான வார்த்தைகள் வேண்டாம். சரி, ஏன்கிட்ட நீ பேச கூடாது. நீ ஏன்கிட்ட பேசாதீங்க. நீ ஏன்கிட்ட பேசாத. சரி, இரண்டு அணிகள் இணைப்பு சுருக்கமா சொல்றேன். இவங்க வந்து சேர மாட்டாங்க, இவங்க வந்து யாராலையும் இயக்கப்படுறாங்க. இவங்களுக்கு ரெட்டை சின்னம் முடக்கப்படணும், கட்சி முடக்கப்படணும், ஆட்சி ஒழிக்கப்படணும் என்ற கட்ட. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இவர்கள் வந்து இதுவரையில தொண்டர் என்றாங்களே, எந்த தொண்டை இவங்க கிட்ட இருக்கிறான்? நாங்க இன்னும் ஒரு சில நாட்கள்ல அதே தேர்தல் ஆணையத்தில் நாங்க வைக்கிறோம். நாங்க வைக்கிறதுக்கு சரியான தீர்ப்பு வரலனா உச்ச நீதிமன்ற வரையில போய் நாங்க ரெட்டடை இணைப்பு ஆட்சியும் தொடர்ந்து நிறைவேற்றுவோம். சவால் விட்டு சொல்றோம். இன்னும் இவங்க இந்த மாதிரி பிடிவாதம் பிடிச்சு இல்லாத கொள்ளாத சொன்னாங்க. இணைப்பு சாத்தியமா என்கிற தலைப்புல தான் நம்ம விவாதித்தோம். காரசாரமான விவாதங்கள் பார்வையாளர்களுக்கு என்ன செய்தியை கொடுத்திருக்கும் அப்படின்றத பார்வையாளர்கள் தான் முடிவு செய்யணும். மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.